நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் குருவும் போதகருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை பொழுது தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நம்முடைய தேவன் இந்த 2வது நாள் கூடுகையிலே கன்வென்ஷனில் நம்ம கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி தேவன் கொடுத்த இந்த மகாபெரிய இரக்கத்துக்காக கிருபிக்காக நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஒரு விஷயம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடியே முதலாவது இந்த சப்ஜெக்டில் நம்ம சொல்ல போகிற கருத்துக்கள் முதல்ல பேசக்கூடிய சகோதரனுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தான், எனக்கு அடுத்தது தான் கேட்கக்கூடிய சகோதரர்களுக்கு. கரெக்டுங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம யாருமே இங்கே போதகர்கள் கிடையாது, நம்ம எல்லாருமே மாணவர்கள் தான். அப்படிங்கிறப்ப நம்ம மற்றவங்களுக்கு போதிக்கிறவங்களா இராதபடிக்கு முதலாவது நாம் அதை கை கொண்டு அதுக்கப்புறம் போதிக்கிறவங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான பாடம். ஸோ அதன் அடிப்படையில் முதலாவது அது எனக்கு, அதுக்கப்புறம் தான் கேட்கக்கூடிய சகோதரர்களுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போய் நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்ன விதமாக கடைசி காலத்தில் சாத்தானின் வஞ்சனையும் அதை மேற்கொள்ளும் முறைகளும் அப்படிங்கிறதான் பாடத்தினுடைய தலைப்பு. பாடத்தினுடைய தலைப்பு மறுபடியும் சொல்லிடுறேன். கடைசி காலத்தில் சாத்தானுடைய வஞ்சனையும் அதை மேற்கொள்ளும் முறைகளும் அப்படிங்கிறதான் பாடத்தினுடைய தலைப்பு. ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புது வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கோம். கடந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாத்தார். அப்புறம் ஒரு புது வருஷத்தையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். 2025 அப்படிங்கிற ஒரு புது வருஷத்தை கொடுத்துருக்கார். சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சகோதரர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடலாம். அப்படி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லலாமா? சொல்லலாங்களா? ஏன்னா இனி வரக்கூடிய வருஷங்கள் எதுவுமே நல்ல வருஷங்களாக இருக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த அடிப்படையில் நம்ம சொல்லலை. அதாவது 2025 அப்படிங்கிற இந்த ஒரு புது வருஷத்தினுடைய தொடக்கத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் அட்லீஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய நம்ம நிலைமையிலிருந்து கொஞ்சம் நம்ம டெவலப் ஆகணும் இல்லையா? ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் இல்லைங்களா? அப்படி ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்காக நம்ம அந்த நியூ இயர் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா இது மற்ற உலக பிரகாரமாக என்னென்னலாம் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் எப்படியாவது வீடு கட்டணும், இந்த வருஷம் ஒரு தொழில் தொடங்கணும், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த வருஷம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பிளான் எல்லாம் போடுவாங்க. ஸோ நாம் அந்த மாதிரி பிளான் எல்லாம் போடுறதில்ல. இந்த வருஷம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்குள்ள நான் கடந்து போகணும், அட்லீஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம். அப்போ இந்த 2025 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி போன வருஷம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தியானிச்சுட்டு போகலாம். ஏன்னா போன வருஷம் 2024 அப்படிங்கிறப்ப என்னுடைய வாழ்க்கையில் இந்த 2024 தேவன் எதிர்பார்க்கிற அந்த நல்ல குணங்களில் கொஞ்சமாவது நான் டெவலப் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் நம்ம இருக்கோமா? சரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பிரதர், நான் 2024 ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட முடிக்கும் போது நான் ஒரு தேவன் எதிர்பார்த்த அல்லது நான் பிளான் பண்ணி வச்சுருந்த அந்த காரியங்கள் ஆவிக்குரிய விஷயங்களில் நான் 100% நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய சகோதரர்கள் யாராவது இருக்குமா? 100? சரி, 100 வேண்டாம், ஒரு 80% நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் யாராவது இருக்குங்களா? யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. இல்லை, ஓகே, சரி. 40% டெவலப் ஆயிருக்குமா அல்லது 0வா? கொஞ்சமாவது டெவலப் ஆயிருக்குமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சமாவது நான் டெவலப் ஆயிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சரி, ஓகே. அப்படிங்கிறப்போ 0 அப்படின்னு சொன்னால் நம்முடைய நிலைமை ரொம்ப டேஞ்சர்னு அர்த்தம். போன வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்முடைய நிலைமையை விட முடிக்கும் போது நான் 0, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, நான் எப்படி 2024 தொடங்கணும் அதே மாதிரி தான் 2024 நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு வேளை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் நம்ம அந்த மனநிலையிலிருந்து கொஞ்சம் வெளியே அட்லீஸ்ட் வரக்கூடிய வருஷங்கள் 2025 தொடக்கத்திலிருந்தே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணுறதுக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிலிருந்து நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது. இதில் நான் சொல்ல போகிற கருத்துக்கள் அத்தனையுமே அதாவது மூத்த சகோதரர்களுடைய கருத்துக்களை தான் சகோதரர்களுக்கு முன்னாடி நாங்கள் வைக்க போகிறோம். இது எங்களுடைய சொந்த கருத்தையோ அந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல அதை வைக்க போகிறதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம இது பண்ணலாம். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா பாடத்தினுடைய தலைப்பு சொன்ன மாதிரி கடைசி காலத்தில் சாத்தானுடைய வஞ்சனை. அந்த வஞ்சனை உலகத்தில் அவனுடைய வஞ்சனைகள் எப்படி இருக்குது,
சபையின் மத்தியில் அவனுடைய வஞ்சனைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நம்ம தியானிக்கணும். உலகத்தின் மத்தியில் சாத்தானுடைய வஞ்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி ஒரு வஞ்சனை இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன் தெரியுங்களா? ஞாபகம் இருக்குங்களா? சாத்தான் உலகத்தில் அவனுடைய கிரியைகள் இப்போ நடந்துட்டு இருக்கா? நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு வசனம் வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பாருங்க, ஒரு தூதன் பெரிய அதாவது பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இந்த ஒரு காட்சியை வந்து பார்க்குறாரு. அப்போ ஒரு தூதன் வரும்போது அவர் கையில் 2 விஷயத்தை எடுத்துட்டு வர்றார். ஒன்று சாவி, அவர் கையில் ஒரு பாதாளத்தின் திறவுகோல், பாதாளத்தை திறக்கிறதுக்காக. அப்படின்னு அவர் என்ன செய்ய போறாருன்னு அர்த்தங்களா? வந்து பாதாளத்தை திறந்து ஏதோ ஒரு காரியத்தை பண்ண போறாரு. சரிங்களா? அதுக்கு தான் ஒரு சாவி எடுத்துட்டு வர்றார். அப்புறம் அவருடைய கையில் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீளமான சங்கிலி, ஒரு பெரிய சங்கிலி ஒன்று எடுத்துட்டு அவர் அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இந்த ஒரு காட்சி அவர் வந்து பார்க்குறார். ஸோ அப்படி வரும்போது அவர் வந்து என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்குறப்ப அடுத்த வசனத்தில் பாருங்க. அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாருங்க, இந்த வசனம், இந்த பாடம் வந்து நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பத்ர் வந்து 6th வால்யூம்ல 16வது அத்தியாயத்தில் எழுதியிருக்கிற ஒரு பாடம். சாத்தான் கட்டப்படுதல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்தோடனே அவர் செய்கிற முதல் வேலை என்னன்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, அதாவது பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஒரு சாவி ஒன்று எடுத்துட்டு வந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா? என்ன சாவிங்க? பாதாளத்தின் சாவி. அதை எடுத்துட்டு வந்து யாரை கட்டுறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பிசாஸ் என்றும் வெறும் சாத்தான்னு மட்டும் சொல்லியிருக்கலாம். மாறா அங்க என்னென்ன சொல்றாருன்னு பாருங்க. 4 டைட்டில் கொடுக்கறத பார்க்கலாம். பிசாசு, சாத்தான், பழைய பாம்பு, வலுசர்ப்பம். சரிங்களா? இந்த 4 விஷயங்கள் என்னங்கிறது இப்ப நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இந்த 4 அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அதனால என்ன? அந்த 4 விஷயங்கள்ங்கிறது மதம், சமுதாயம், பொருளாதாரம், அரசியல்ங்கிற இந்த 4 அமைப்புகள். இந்த 4 அமைப்புகளை அவர் கட்டி என்ன பண்றாரா அப்படின்னா, சாத்தான் இனிமேல் எங்க கிரியை செய்ய முடியாதுங்க? இந்த 4 அமைப்புகள்ல கிரியை செய்ய முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த 4 அமைப்புகள் தான் இப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா உலகத்துக்கு சாத்தான் கட்டப்பட்டிருக்கானா? இல்லைங்களா? அதான் ஆண்டவர் ஒரு உவமை சொல்றாரு. அதாவது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டுக்குள்ள போய் அவனுடைய உடைமைகளை என்ன பண்ண முடியாது? கொள்ளையிட முடியாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்த உடனேயும் முதல்ல செஞ்ச வேலை என்னன்னா, பலவான முதல்ல முந்தி கட்டினார், சாத்தானை கட்டிட்டார். அப்படின்னா இன்னைக்கு மதத்திலையும் சமுதாயத்திலையும் பொருளாதாரத்திலையும் அரசியல்லையும் யாருடைய கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாத்தானுடைய கட்டுப்பாடு இல்லை. சாத்தானுடைய கட்டுப்பாடு இல்லை. அப்படின்னா பாவம் அதிகமாயிட்டே போதே, பாவம் அதிகமாயிட்டே போதே. அப்படின்னா இதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அந்த கேள்வி வருது இல்லையா? அப்படின்னா சாத்தான் கட்டப்பட்டிருக்கான இந்த பாவங்கள் யார் செஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு வசனம் பாருங்க, வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. இந்த வசனம் பாருங்க. இது வந்து நம்ம நரகம் சப்ஜெக்ட்லயே ஆத்மா சப்ஜெக்ட்லயே பார்ப்போம். இதுல அந்த பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அவங்கள என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அதாவது நோவா காலத்தில் நடந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு. அங்கிருந்து அந்த பாவம் செய்த தூதர்களை எல்லாம் அவங்க தப்பிச்சு பரலோகத்துக்கு போயிடக்கூடாது, வேற எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் என்ன செஞ்சாராம்? ஒரு சங்கிலி வச்சு கட்டினாராம். பாருங்க, இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தோம், வரும்போது அவர் ஒரு சங்கிலி கொண்டு வந்தார். இங்க பாருங்க, ஏற்கனவே ஒரு சங்கிலி வச்சு இந்த பாவம் செய்த தூதர்களை தேவன் கட்டி எங்க வச்சிருக்கிறாரா பாருங்க, அந்த இடத்துல நரகத்திலே தள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த நரகத்திலேங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பாடத்தில் பார்த்துருக்கோம். நரகம்ங்கிற வார்த்தை இல்லை, அதில் வந்து நம்மளுக்கு கிரீக்கில் வந்து அதாவது டார்டரஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும், டார்டருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது வந்து அட்மாஸ்பியர்னு அர்த்தம். இந்த வான மண்டலத்தில் தான் இந்த அசுத்தாவிகள் கட்டப்பட்டிருக்காங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவங்களை கட்டி வச்சிருக்கிறார். எதுக்காக கட்டி வச்சிருக்கிறார்னு வசனம் சொல்லுதுன்னா, நியாய தீர்ப்புக்காக கட்டி வச்சிருக்கிறார். நியாய தீர்ப்புக்காக இவங்களை கட்டி இந்த வானமண்டலத்தில் வச்சிருக்காராம். அப்படின்னா இவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு கொடுக்குறது? ஆல்ரெடி அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, இது எல்லாத்துக்குமே தெரியுமே. அப்பவே தேவன் என்ன பண்ணியிருக்கலாங்க?
அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்படிங்கிறப்ப இதை கூர்ந்து கவனிக்கும் போது இந்த வசனத்துக்கு நம்முடைய மூத்த சகோதரர் நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வசனம் முக்கியமான ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இந்த வசனம் வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க, அன்டில் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அங்கே என்ன போட்டிருந்துச்சு தமிழ் பைபிள்னா, நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஆனால் ஒரிஜினலாக அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அப்ப நியாய தீர்ப்பின் நாள் தொடங்கிருச்சா? இந்த பூமியில தொடங்கிருச்சு. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும்போதே அவருடைய நியாய தீர்ப்பின் நாள் என்ன ஆயிடுச்சுங்க? தொடங்கிருச்சு. அப்படின்னா அந்த நியாய தீர்ப்பின் நாள் இயேசு கிறிஸ்து வந்தோடனே அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா? சாத்தான கட்டிட்டார், இந்த அசுத்தாவிகள் எல்லாம் அவுத்து விட்டுட்டார். என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னா, நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் அவங்க கட்டப்பட்டிருப்பாங்க, நியாய தீர்ப்பின் நாள் வந்துருச்சுன்னா அவங்களை அவுத்து விட்டுட்டார். இந்த அசுத்தாவிகள் தான் இந்த உலகம் பூரா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த பாவங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. மதத்துல, பொருளாதாரத்துல, சமுதாயத்துல, அரசியல்ல, இந்த மாதிரி தொடர்ந்து பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. உச்சக்கட்டத்துக்கு போறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க தான். குறிப்பா பாலியல் ரீதியான பாவங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு இவங்க தான் முக்கியமான காரணம். பாருங்க, அதிகமான காரணங்கள் பாலியல் ரீதியான பாவங்களாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இவங்க ஆரம்பத்தில் செய்த பாவம் அதுதான். நோவா காலத்தில் நடந்த பாவம் அதுதான். அதே விஷயத்தை தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க பாருங்களேன், நம்மளை சுற்றி ஒரு மிகப்பெரிய வஞ்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பாவம் செய்த தூதர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இவ்வளோ பாவங்கள் நடக்குது. ஆனா சாத்தான் கட்டப்படுறதை பத்தி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம்னு மட்டும்தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. திருச்சபையின் மத்தியில சாத்தானுடைய கட்டுப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கான். சாத்தான் இப்ப அவன் யாருக்கிட்ட மட்டும்தான் கிரியை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம மத்தியில மட்டும்தான் சாத்தான் கிரியை செய்ய முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, யோபுவை தேவன் என்ன பண்ணாருங்க, சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தாரு. சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தது நல்லதுக்கா இல்லையா? நம்ம ஏற்கனவே பாடம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நல்லதுக்கு. ஏன்னா சாத்தான் அப்படின்னு ஒருத்தன் இல்லைன்னா யோபு தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக தான் அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். அப்போ சாத்தான் கையில் ஒரு பரிசுத்தவன் யாருங்க? யோபு வந்து ஒரு நீதிமான். அந்த நீதிமான் ஒப்பு கொடுக்கப்படுற மாதிரி தான் திருச்சபையும் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கப்படுது. எப்படி இயேசு கிறிஸ்து சாத்தான் இல்லாமல் உருவாக முடியாதோ, அதே மாதிரி திருச்சபையும் சாத்தான் இல்லாமல் உருவாக முடியாது. அதனால தான் திருச்சபை யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவனுடைய கிரி அதிகமாக எங்கே தான் இருக்கும்? சபையின் மத்தியில் தான் இருக்கும். அப்போ அவன் என்னென்ன மாதிரியான கிரிகள் செய்வான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் ஏற்கனவே படிக்கிற அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ அவனை பற்றி நம்ம தேவன் பற்றி தெரியுது, கிறிஸ்து பற்றி தெரியுது. அடுத்தது நம்ம யார் பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனை பற்றி கண்டிப்பாக தெரியணும். இவன் நம்ம மத்தியில் என்னென்னலாம் கிரியைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் என்ன மாதிரியான நோக்கத்தோட நம்ம மத்தியில் அந்த காரியங்கள் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம உணராமல் போயிட்டா, இந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு வஞ்சனைக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளராதபடி ஒரு மிகப்பெரிய தடைக்குள்ளே நம்ம போய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளாக நம்ம மாறிடுவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் முழு அதிகாரத்தோடு இருக்கான். சபையின் மத்தியில் முழு அதிகாரத்தோடு அந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நாம் ஒரு விசுவாசத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்முடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, ஒரே கடவுள் தான். கரெக்டுங்களா? இந்த விசுவாசம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள்கிட்டே இருக்கா? எந்த கிறிஸ்துவ மண்டலத்திலையும் இந்த ஒரு விசுவாசம் இல்லை. ஆனால் நம்ம இல்லாமல் ஒரு சில சகோதரர்கள் இருக்காங்க இல்லைங்களா? தெரியும் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்முடைய விசுவாசமே என்னன்னா இந்த விசுவாசம் தான். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 17வது அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் இது நம்மளுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியும். யார் தேவன்? நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் கடவுள். யார்? இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இந்த விசுவாசத்துக்குள்ள தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாம பிதாவின் இடத்துல போறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழி யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா? அதுதான் நம்முடைய விசுவாசம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம எங்க போக முடியாதுங்க, போக முடியாது. வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நாம பிதா யாருன்னு சொல்லி கொடுத்ததே யார் தான் கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தாரு. கரெக்டுங்களா? அப்படிங்கிறப்போ இந்த வசனத்துக்கு வந்து ரொம்ப மீனிங், ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கு. அதாவது என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்ன ரீசனுக்காக அவர் அப்படி சொல்றாரு? பாருங்கப்பா, நான் தான் இருக்கிறேன், என்னை தவிர யாரும் இல்லை, அதனால் அப்படின்னு ஆண்டவர் வந்து தன்னை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக சொன்ன வார்த்தையா? எதுக்காக அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு? ஓகே, இல்லை கரெக்டு தான். பிரதர் சொல்லக்கூடிய கருத்து கரெக்டு தான்.
அது ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. இப்போ பிரதர் சொல்றாரு பார்த்தீங்களா, இதுதாங்க முக்கியமான விஷயம். முக்கியமான கருத்து என்னன்னா, நாம் இங்கே யாருமே நீதிமான் கிடையாதுங்க. யாருமே நீதிமான் இல்லை. இந்த பூமியில பிறக்கும் போதுலேருந்து நம்ம எல்லாருமே பாவிகள் தான். நம்மளை நீதிமான் ஆக்குகிறவர் யாருன்னா பிதாவாகிய தேவன் தான். நம்மளை எப்படி பிதாவாகிய தேவன் நீதிமான் ஆக்குறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால மட்டும்தான் நம்ம கழுவப்படுறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரக்கத்தினால மட்டும்தான் நம்ம காப்பாற்றப்பட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அப்படிங்கிறப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நான் அப்படின்னு சொல்றது என்னன்னா அவருடைய உபதேசம். அதான் நானே வழி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மாதிரி வாழாம ஒருத்தர் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுதான் அவர் சொல்லக்கூடிய கருத்து. இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை கேட்காம, அந்த உபதேசத்தின்படி ஒருத்தர் நடக்காம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா, ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னா, என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ பாருங்க, நாம் அதை தானே செஞ்சிருக்கோம், உடன்படிக்கை செய்யறோம் இல்லையா? அவர் நிமித்தம் நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்குறோம் இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கார்? ஜீவனா இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இதுதான் ரொம்ப ஆழமான ஒரு உபதேசம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தான் கடவுள், ஆனா இயேசு கிறிஸ்து இல்லாம பிதாவின் இடத்துல போகவே முடியாது அப்படிங்கறதான் வேதம் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான கருத்து. கரெக்டுங்களா? இந்த விசுவாசத்துல தான் யார் இருக்கிறதுனா, வேத மாணவர்களா இருக்கக்கூடிய நாம இருந்துகிட்டு இருக்கோம். இதே விசுவாசத்துல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது எக்ஸாக்டா இதே விசுவாசத்துல உலகத்துல வேற எந்த சபையுமே இல்லை. உலகத்துல எந்த சபையுமே இல்லை. ஆனா நமக்குள்ள இருந்து ஒரு சில சகோதரர்கள் பிரிஞ்சு போனாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேமன்ஸ்னு சொல்லி ஒரு குரூப். லேமன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ரசல் பதர் கூட ஒரு 70 முக்கியமான ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமானவர் பேர் என்னன்னா PL ஜான்சன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பிரதர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். PL ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் ரசல் பதருடைய மரணத்துக்கு அப்புறம் 1916 வருஷம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அங்கே சபைகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம் உண்டாகுது, பிரச்சனைகள் உருவாகுது. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டிங்கன்னா, லேமன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்க போறாங்க. இது 1920 நடக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வருஷத்திலேயே மறுபடியும் ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் சத்தியத்துக்குள்ள ஏற்பட்டுச்சு சபைகளுக்குள்ள. அப்ப ஜெகோவாஸ் விட்னஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1931-32 ஸோ அந்த காலப்பகுதியில் இவங்க பிரிஞ்சு போய் இவர்கள் தனியா ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. இவங்களுடைய விசுவாசம் என்ன தெரியுங்களா? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதே விசுவாசத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உபதேசத்துல அவங்க இல்லை. அவங்க அந்த உபதேசத்துல இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் என்ன? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். இதுதான் கிறிஸ்துடைய மூல உபதேசமே. ஆனா இவங்களுடைய உபதேசம் என்னன்னா, சபை வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, திரள் கூட்ட அமைப்பு இவங்க சொல்றது என்னன்னா திரள் கூட்டமும் முடிஞ்சிருச்சு. லேமன் சொல்றது திரள் கூட்டமும் முடிஞ்சிருச்சு. உலகத்துல ஒரு ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம்னு சொல்றவங்க தான் இந்த லேமன்ஸ் அப்படிங்கிற குரூப். ஆனா ஜெகோவாஸ் விட்னஸ் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, சபை வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, திரள் கூட்டம் வாய்ப்பு மட்டும் இருக்குது. அந்த வாய்ப்புக்கு ஜெகோவாஸ் விட்னஸா இருக்கக்கூடிய நாங்க மட்டும்தான் போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விசுவாசத்துல இருக்கிறவங்க தான் ஜெகோவாஸ் விட்னஸ்ங்கிற அமைப்பு. இங்க இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் என்ன? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அப்படின்ற சிலுவையை சுமக்கிறது, பாடுகளை அனுபவிக்கிறது, அவருக்காக நிறைய தியாக பலிகளை செய்யறது, ஈடுபலி ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஈடுபலியை ஏத்துக்கிட்டு அவருக்காக அந்த லிவிங் சாக்ரிஃபைஸ் செய்யக்கூடிய நிலைமையில இருக்கணுங்கிறது தான் வேதத்தினுடைய முக்கியமான உபதேசம். அந்த உபதேசம் இவர்கள் மத்தியில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்படின்னா இவர்களுக்குள்ள சாத்தானுடைய கிரியை இருக்குமா? ஏன்னா பவுல் சொல்றாரு இல்லைங்களா, அதாவது சாத்தானை பத்தி எனக்கு தெரியும், அவன் கிறிஸ்துவை பற்றுன்னு உண்மையிலிருந்து உங்களை விளக்கப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், பயந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா. ஸோ இவங்களை கிறிஸ்துவை பற்றின ஒரு மிகப்பெரிய சத்தியத்திலிருந்து அவங்களை விளக்கியாச்சு. அப்படிங்கிறப்ப சாத்தானுக்கு இவங்கெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இவங்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டு தான் இருக்காங்க, அவங்களுடைய குரூப்புக்குள்ள தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பிரச்சனை யார் தெரியுங்களா? நாம மட்டும்தான் பிரச்சனை. அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை நாம மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா வேத மாணவர்களா இருக்கக்கூடிய நாம தான் சாத்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அப்போ அவன் தன்னுடைய முழு கோபத்தையும் யார் மேல காட்டுவான் இல்லையா? எப்படி காட்டுவான்? அவன் எப்படிப்பட்டவன் வேதம் சொல்லுதுன்னா, அவன் பயங்கரமான கோபக்காரன், பயங்கரமான ஒரு கோபக்காரன், உக்கிர கோபம் கொண்டவன். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவன் தான் இந்த சாத்தான். கரெக்டுங்களா? இவன் என்ன செய்வான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம்னா, இவன் நம்முடைய ரத்தத்தையே மாற்றணும்னு நினைக்கிறவன். இதுதான் இவனுடைய மிகப்பெரிய தந்திரம். நம்முடைய ரத்தம் இருக்கு இல்லைங்களா, ரத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உயிர் வாழ முடியுமா? ரத்தம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய சரீரமும் கெட்டு போகும். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் வேத மாணவர்களா இருக்கிற நமக்கு உடம்புல ஓடிட்டு இருக்கிற ரத்தம் மாதிரி இருக்கிறது என்ன தெரியுங்களா? என்னங்க? விசுவாசமும் சத்தியமும், டாக்டரின், மூல உபதேசம். இந்த மூல உபதேசம் நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கிற ரத்தம் மாதிரி.
இந்த ரத்தத்தை கெடுக்கிறதுக்கு அத்தனை வேலையும் செய்வான். ஏன்னா காலாகாலமா இவன் அது தாங்க பண்ணிட்டு இருக்கான். காலகாலமா இதுதான் பண்ணிட்டு இருக்கான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதிகால சபையில பவுல் போய் இப்படி ஊழியம் பண்ணிட்டு போய் சபைகளை எல்லாம் ஏற்படுத்திட்டு அவர் போயிடுவார். பின்னாடியே போய் அவனுடைய வேலையை செஞ்சிருவான். பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பவுல் போய் அவங்களுக்கு லெட்டர் எழுதுவார். கொரிந்தி சபைக்கு நிறைய லெட்டர் எழுதுவார். என்ன அதுக்குள்ள நீங்க மாத்திட்டீங்களா? அதுக்குள்ள சத்தியத்துல நீங்க வந்து எப்படி இப்படி ஆயிட்டீங்க? கலாத்திய சபையில எல்லாம் பாத்தீங்கன்னா புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லி திட்டுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டுச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சபைகளை கெடுக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளை அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவர்கள் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா கொலை செய்யறதுக்கு பயங்கரமான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். நிறைய வேலைகள் செஞ்சான். ஆனா இவங்க வந்து உயிரையும் பொருட்படுத்தாம தேவனுக்காக உயிரை கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னு என்ன தெரியுங்களா பண்ண அடுத்த பிளானு? இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா டாக்டரின். இவங்களுக்கு உபதேசம் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதை கெடுத்துட்டா இவங்களை கீழே தள்ளிடலாம் அப்படின்னு அவன் பிளான் போட்டு அவன் பண்ணின மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பையே ஏற்படுத்தலாம். அப்படியே ரோமர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய, பாபிலோனியர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை கள்ள உபதேசங்களும் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. திருத்துவ உபதேசம், நரக உபதேசம் எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வந்து, நீங்க சத்தியம் இருந்தா தானே சபையாவீங்க, உங்களை சத்தியமே இல்லாம பண்ணிட்டேன்னா இதுதாங்க அவனுடைய தந்திரம். இப்படிதான் அந்தி கிறிஸ்து அமைப்பை ஏற்படுத்தி 2000 வருஷமா அவன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டார். வந்து அவர் வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கையில கொடுத்துட்டார். அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த சத்தியம் வந்து நிறைய பேர் வந்து உருவாக்கிரும் வேற மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறதுனால இந்த உபதேசத்தை இனிமேல் கெடுக்கவே முடியாது. அப்படிங்கிறப்ப இவங்களை எந்தெந்த வகையில கீழே தள்ளலான்னு சொல்லி அவன் பிளான் போடுவானா மாட்டானுங்களா? அவன் என்ன நல்லா பிளான் போடுறாங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு சொல்ல போனா பாருங்க, உலகத்துல இன்னைக்கு வந்து ஒரு 830 கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல வேத மாணவர்கள் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுங்களா? வேத மாணவர்கள் எத்தனைங்க சார்? 1 லட்சங்களா? 1 லட்சம் இருந்தா நம்ம வந்து மைனாரிட்டி இல்லைங்க, சிறுமந்தை இல்லை, பெருமந்தையா இருக்கும். ஆக்சுவலா உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய வேத மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17,000 to 20,000 மட்டும்தாங்க. அதுல அதிகமான வேத மாணவர்கள் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு, கர்நாடகாவில் மட்டும்தான். உலகம் ஃபுல்லா பெரிய அளவுக்கு எங்கேயுமே வந்து, அதாவது அமெரிக்காலாம் வந்து அங்கிருந்து தான் நம்மளுக்கு சத்தியமே வந்தது. ஆனாலும் அங்கே பெரிய அளவுக்கு சபைகள் எல்லாம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த அளவுக்கு அங்கே, ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரமே அந்த மாதிரி, சத்தியத்தை கேட்கக்கூடிய கலாச்சாரம் அவங்ககிட்ட இல்லை. அப்படிங்கிறப்ப பாருங்க, ஏன் தமிழ்நாடு நம்மளை சுற்றி அதிகமாக சத்தியம் போகுதுன்னா, தேவன் இங்கே தான் ஏதோ ஒரு பெரிய அறுவடை பண்ணிட்டு இருக்கார். ஆனால் கவனிக்க வேண்டியது என்னன்னா, உலகம் ஃபுல்லாகவே இவ்வளோதாங்க பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், பயப்படாதே சிறு மந்தையே. அப்போ இந்த சிறு மந்தைக்கு சாத்தான் மூலமாக பிரச்சனை இருக்குமா இருக்காதுங்களா? இப்போ அவன் என்ன தெரியுங்களா பண்ணிட்டான்? மற்ற எது மேலேயும் அவனுக்கு கவனம் இல்லை. எது மேலேயும் அவனுக்கு கவனம் இல்லை. இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம தாங்க அவனுக்கு கவனம். இங்கே ஏசு கிறிஸ்து இருக்காரு, நம்புறீங்களா? நம்புறோமா? ஏசு கிறிஸ்து எந்த அளவுக்கு இருக்கிறார் நம்ம நம்புறோமோ அதை விட இங்கே சாத்தான் இருக்கிறான். நம்புறீங்களா? கண்டிப்பாக அவன் இருப்பான். ஏன்னா ஏன்னா ஒன்றா கூட்டிட்டோம்ல, ஒன்றா கூடி நம்மளை எப்படி எல்லாம் கீழே தள்ளலான்னு அவன் உட்காந்து அழகாக என்ன பண்ணிட்டு இருப்பான்? பிளான் போட்டுட்டு தான் இருப்பான். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம எப்படி சத்தியத்தில் வளரலான்னு இங்கே உட்காந்து பிளான் போட்டுட்டு இருப்போம். இதே இடத்துல அவன் உட்காந்து நம்ம எப்படி எல்லாம் கீழே தள்ளலாம் நம்ம பிளான் போடுவான். இதுதான் அவனுடைய தந்திரங்கள். அவனை பற்றி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். இங்க ஒரு குரூப் பத்தி பேசுறாரு. ஆகையால் பரலோகங்களே நீங்கள் களி கூறுங்கள், வாசமாய் இருக்கிறவர்களே. யார் இதுங்க? யார் இது? பரலோகங்களே. இங்க 2 குரூப்பை பத்தி பேசுறாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. 2 குரூப். ஒன்னு வானங்களே, இன்னொன்னு பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. யார் அந்த 2 பேர்னா? 1,44,000 பேர் தான். சபை தான் பேசுறாரு. அதுல 1874க்கு இயேசு கிறிஸ்து வந்த உடனே ஒரு உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு இல்லையா? அந்த உயிர்த்தெழுதல் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தவான்கள் அவங்க தான் மேல பரலோகங்களே களி கூறுங்கள் அப்படின்னு. இனிமேல் அவங்களுக்கு என்ன இல்லைங்க, இடரல் இல்லை. அவங்களுக்கு சாத்தான் மூலமா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 2வது ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. ஏன் இங்க பூமியிலும் சமுத்திரத்திலும் சொல்றாரு? பூமினா அவைக்குரிய அர்த்தத்துல மதம், சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், இது எல்லாமே பூமியை நம்மளை அடையாளப்படுத்துது. சமுத்திரம்னா ஜனங்கள், துன்மார்க்க ஜனங்கள். இவர்கள் மத்தியில யார் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க? நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை தான் சொல்றாரு. வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு சொல்றாரு, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அவனை பத்தி பாருங்க, வசனத்துல தெளிவா ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறாரு. அவன் உங்க மேல் கோபம் கொள்ளல, மிகுந்த கோபம் கொண்டு. எப்படி கோபம் வந்திருக்குங்களாமா அவனுக்கு? உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம மேல, உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கான் பாருங்க. அதான் வசனம் சொல்றாரு, ஐயோ
பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, ரொம்ப சீக்கிரத்துல தேவன் அவனை கொண்டுட்டு போய் உள்ள போட்டுருவார், நல்லாவே அவனுக்கு தெரியும். பாருங்க, உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால், உங்களிடத்தில்னா இந்த கன்வென்ஷன்ல இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்படின்னா நமக்கு என்ன இருக்குதுன்னு அர்த்தங்க? சாதாரணமான ஆபத்து இல்ல, பேராபத்து நம்மளுக்கு இருக்கு. பேராபத்து இருக்கு. ஏன்னா அவனை பத்தி தான் இப்ப நம்ம படிச்சோம். உச்சக்கட்ட கோபத்துல அவன் வந்து இறங்கியிருக்கான் நம்ம மத்தியில. அப்படின்னா அவன் எப்படி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவான்? நம்மளுக்கு கோபம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோங்க? பலார்னு ஓங்கி அரைஞ்சிருவோம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுக்கு எப்படி கோபத்தை வெளிப்படுத்துறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இவனை பத்தி ஒரு வசனம் பாருங்க, அவன் தன்னுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவான் பாருங்க. அவனை பத்தி வாசிக்கல, எசேக்கியேல் 28:3. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. பாத்தீங்களா, தானியேலை பார்க்கிலும் ஞானவான், ரொம்ப பெரிய புத்திசாலி. அவன் வந்து எடுத்தோன்னே கோபப்பட்டு, உதாரணத்துக்கு சொல்றேனே, முதலாம் உலகத்துல தேவ தூதர்கள் வந்தாங்க, பெண்களோட சேர்ந்து ராட்சதர்கள் உருவாயிட்டாங்க. கரெக்டுங்களா? இந்த வேலையை செஞ்சது யாரு? சாத்தான் செஞ்சான் இல்லையா? ஏன் அவன் அந்த ட்ரை பண்ணியிருக்கலாம்ல? அவன் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல? செய்வானான்னு செய்ய மாட்டாங்க. ஏன்னா வசனம் பாருங்க, தானியேலை பார்க்கிலும் ஞானவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம எலி வச்சு டெஸ்ட் பண்றாங்களே நம்மளுக்கு, அதே மாதிரி தான் அந்த தூதர்களை எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஓ சரி இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இல்லாட்டி தேவன் நம்மளை வேற எங்கேயோ கொண்டுட்டு வந்துருவாரு அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ இந்த வேலை நம்ம பண்ண பாருங்க. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு புத்திசாலி சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, அவனை பத்தி இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:11 வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னா பயங்கரமான தந்திரசாலி, பயங்கரமான மந்திரசாலி கிடையாது. மந்திரம் பண்ண என்ன பண்ணிடுவோம்? மந்திரம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுங்களா பண்ணிடுவோம்? சபை மூப்பரை கூப்பிட்டுருவோம். பிரதர், எங்கள் வீட்டில் நிறைய கஷ்டம், இந்த மாதிரி வந்து சாத்தான் வந்து மந்திரம் போட்டு வச்சிருக்கான், வாங்க ஒரு ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில் நிறைஞ்சு இதை துரத்திடலாம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, அவன் தந்திரசாலி. தந்திரசாலினா கிரிமினலாக சிந்திக்கிறது, கிரிமினலாக யோசிச்சு அவன் காரியத்தை செய்யக்கூடிய நிலைமையில தான் இருக்கான். அப்படின்னா மேலே ஒரு படம் காமிச்சோம், கோபம் வந்து அப்படியே பயங்கரமாக ஒரு படம் காமிச்சோம் இல்லையா? அவன் அப்படி தன்னை காட்டுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் காட்ட மாட்டான். இப்படி தாங்க காட்டுவான், சிரிச்சுக்கிட்டே வருவான், வந்து தோளில் கை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை கீழே தள்ளிடுவான். இதுதான் அவனுடைய தந்திரம். அவனுடைய தந்திரம் அதுதான். ஏன்னா இப்போதான் நம்ம படிச்சோம் இல்லையா, அவன் தானியேலை பார்க்கிலும் ஞானவான். ஞானவான் பாருங்களேன், ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போடுறான், கிறிஸ்து மாதிரியே வேஷம் போட்டு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்தை ஏமாத்திட்டு இருக்கான். வேஷம் போடுறதா அவனுடைய புத்தியே. அதே மாதிரி தான் நம்ம மத்தியிலையும் அவன் வேஷம் போடுவான். நம்ம மத்தியிலையும் வந்து அவன் வேஷம் போடுவான். சாத்தான் வேஷம் போட்டு தன்னுடைய காரியங்களை இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே சாதிச்சிருவான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் அவ்வளோ பெரிய தந்திரசாலி. ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, எப்படி நம்ம தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமோ, எப்படி கிறிஸ்து பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமோ, இந்த சாத்தானை பற்றியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இவனுடைய தந்திரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அதை தெரியலேன்னு சொன்னால் 2025 மறுபடியும் நம்ம பூஜ்ஜியத்துக்கு போயிடுவோம். 2026 மறுபடியும் நியூ இயர் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், பார்த்துக்கங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லை. அப்படிங்கிறப்ப அவனுடைய தந்திரங்கள் என்ன என்று சொல்லி நம்ம கவனிக்கிறப்ப பாருங்க, முதலாவது அவனுடைய தந்திரம் என்ன சபையின் மத்தியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவனுடைய விஷயம் என்னன்னா, சபை தான் அவனுக்கு குறிக்கோள். அப்படிங்கிறப்ப நம்முடைய சபைகளில் அவனுடைய மிக முக்கியமான தந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்பளவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நம்முடைய உடம்புல ஓடிட்டு இருக்கிற ரத்த மாதிரி இருக்கிறது நம்முடைய உபதேசம். இந்த உபதேசத்தை கேட்டு சொந்த மொத்தத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். கரெக்டுங்களா? இந்த உபதேசத்தை விட்டு எத்தனை விஷயங்களை நம்ம வந்து தொழிலையும் மற்ற எத்தனை விஷயத்தை நம்ம இழந்து வந்து நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த சத்தியம் நம்மளை என்னமோ பண்ணிட்டு இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் என்ன செய்யறான்னா, இந்த சத்தியம் தானே உங்களுக்கு பிரச்சனை, அந்த சத்தியத்திலேயே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கலான்னு நம்ம மத்தியில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டுட்டு வந்து உள்ள துணிப்பான். இதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். உபதேசங்களுக்குள்ள குழப்பத்தை கொண்டுட்டு வர்றது சாத்தானுடைய மிக முக்கியமான வேலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சத்தியம் மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஜெயிச்சிருவோன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சத்தியத்தையே எடுத்துட்டான். இப்படி தான் நான் 2000 வருஷமா அவன் பண்ணிட்டு இருக்கான். 2000 வருஷம் அதுதானே பண்ணிட்டு இருக்கான். சத்தியத்தை எடுத்துட்டா, பைபிள் இருந்தால் தானேப்பா பிரச்சனை, பைபிளையே படிக்க விடாமல் நான் பண்ணுறேன், யாராவது பைபிளை தொட்டிங்கன்னா தூக்கிட்டு போய் புனித விசாரணைங்கிற பேரில் கொன்றுவோம், இப்படி தான் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இப்போ எல்லார் கையிலையும் பைபிள் தேவன் கொண்டு வந்து கொடுத்ததுனால ரொம்ப சீக்கிரத்தில் இவங்கெல்லாம் திருந்திடுவாங்க. அதனால வேண்டாம், உபதேசத்தையும் மாத்திரலான்னு சொல்லி சபைகளுக்குள்ள புது புது உபதேசங்களை கொண்டு வருவோம். ஆதிகால சபையில் இருந்துச்சுங்களா? கொண்டுட்டு வந்தாங்களா? திடீர்னு பவுல் திட்டு வரல, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு திடீர்னு வந்து ஒரு உபதேசம். எப்படி உயிர்த்தெழுதல் இல்லை? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து அந்த உயிர்த்தெழுதலை பற்றி அவர் பேசுறார். ஸோ இந்த மாதிரி புது புது உபதேசங்கள் திடீர்னு சபைக்குள்ள வரும். ஆதி காலத்தில் அப்போஸ்தலர்கள் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக சபையை வழி நடத்தினாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் போனதுக்கப்புறம் அவனுக்கு
பயங்கரமான ஒரு வசதி ஆகி போச்சு, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டான். அதே மாதிரி தான் இப்பவும் மாற்றணும்னு அவன் பிளான் பண்ணுறான். ஆனால் இங்கே அவனை விட மேன்மையான நிலைமையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இல்லைங்களா? அவரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட, அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை யாராச்சும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? எந்த டிஸ்டர்பும் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அது தேவன் அவங்களை அழகாக வழி நடத்தி கூட்டிட்டு போயிடுவார். அவனுக்கு தெரியும். ஆனாலும் நம்மளை வந்து அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டான். ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்பான். உபதேசத்துக்குள்ள திடீர்னு புது புது உபதேசங்கள் வரும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் நிறைய வரும். இந்த உபதேசங்கள் எல்லாமே அதாவது மனுஷனிடத்திலிருந்து வருகிறதா தேவனிடத்திலிருந்து வருகிறதா நம்ம என்ன பண்ணணுங்க? அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். தேவனிடத்திலிருந்து வருது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பின்னாடி உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் காட்டுறேன். அடுத்தது, சகோதர அன்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரிவினை கொண்டு வருவான். ஏன்னா அவன் தந்திரசாலி. நீங்க சகோதர அன்புல இருந்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுதுங்க? அன்பு ஒண்ணு போதும், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பு இருந்தா இவங்க ஜெயிச்சிருவாங்க. அவனுக்கு நல்லாவே தெரியும். அன்பு இருந்தா தானே பிரச்சனை. உங்களுக்குள்ள ஏகப்பட்ட வம்ப கொண்டு வந்து நான் உடனே இல்லையான்னு மட்டும் பாரு. நடக்குதா இல்லைங்களா? எல்லா சபைகளையும் ஒரு சபையில 10 பேர் இருந்தா 10 பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஒரு சபைக்குள்ள வந்ததுல இருந்து ஆராதனை முடிஞ்சு போற வரைக்கும் கை கூட கொடுக்கறது கிடையாது. சகோதரர்கிட்ட பேசுறது கூட இல்லை. டக்குன்னு எந்திரிச்சு போறாங்க. எதுக்கு சபை கூடி வருதல் எதுக்குங்க? இப்போ இங்க கன்வென்ஷன் வந்து உட்காந்துருக்கோம்ல, எதுக்கு வந்து உட்காந்துருக்கோம்? இங்க வந்தது எதுக்காக அப்படின்னா சத்தியம் கேட்கறதுக்காக இல்லை. சத்தியம் நம்மளுக்கு டெய்லி கிடைச்சிட்டு தான் இருக்குது. வாரம் நம்மளுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது ஆராதனையில. இங்க நம்ம வந்து உட்கார்ந்தது சகோதர அன்பையும் ஐக்கியத்தையும் வளர்த்துக்கிறதுக்காக. அதுக்காக தான் நம்ம எல்லா ஊர்களிலிருந்து ஒன்றா வந்து உட்காந்து நம்ம சத்தியத்தை கேட்டு போகிறோம். சகோதர அன்புக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இந்த அன்பில் குழப்பத்தை உண்டாக்குறது யாருடைய வேலை? செய்வேனா மாட்டானா? இல்லைங்களா? நம்மளுக்குள்ள பாருங்க, எவ்வளோ ஒரு சந்தோஷமா வந்து சத்தியத்தை கேட்டு ஆரம்ப காலங்களில் அப்படி தானே இருந்தோம். உள்ள வரும்போது எப்படா கன்வென்ஷன் போவோம், இப்போ எப்படா கன்வென்ஷன் போய் எப்படா வீட்டுக்கு ஓடுவோம், ஏன்னா எப்போ என்ன பிரச்சனை வரும்னே தெரியலையே அப்படிங்கிற நிலைமைக்கு வருது இல்லையா? காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அப்படிதான் பண்றான். இதுதாங்க விஷயம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாமளும் சாத்தானுக்கு ஏஜென்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். இங்கே வந்து எந்த சகோதரனும் எந்த சகோதரியும் அதாவது மன கஷ்டத்தோட இங்கிருந்து யாரும் போகக்கூடாதுங்க. எல்லா சகோதரிகளும் கை கொடுத்துட்டு தன்னுடைய அன்பை பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கன்வென்ஷன் முடிச்சுட்டு நம்ம போகணும். ஏன்னா தேவன் இங்கே கூப்பிட்டது அதுக்காக தான் கூப்பிட்டார். சகோதர அன்பை வளர்த்துக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாரே தவிர வேற எந்த ரீசனும் இல்லை. சத்தியம் வேணும்னா நம்மளுக்கு வீட்டுக்கே வந்துடும், யூடியூப்ல நேரம் வீட்டுக்கே வந்துடும். தேவன் அது செய்யலை. எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு நீங்கள் ஒருத்தர் பழகுங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? சகோதர அன்புக்காக அந்த காரியங்களை செய்கிறார். இதில் ஒரு மிகப்பெரிய பிரிவினையும் பிரச்சனைகளையும் கொண்டு வர்றது யாருடைய வேலைனா நம்முடைய சாத்தானுடைய வேலையா இருக்கு. அதே மாதிரி சபையில் இந்த தேர்தல் பற்றியெல்லாம் பின்னாடி சகோதரர்கள் உங்களுக்கு நிறைய பாடங்கள் எடுப்பாங்க. இந்த தேர்தலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக ஒழுங்கு. சபையில் இந்த தேர்தல் வந்து இதை பற்றி நம்ம பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குறது. எலெக்ஷன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்து அதையும் ப்ராப்பராக செய்கிறதில்ல. எல்லா பிரதர் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சபை எங்கேயும் இருக்கும். தேவன் எதிர்பார்க்குற அத்தனை கனிகளும் சபைக்குள்ளே இருக்கும். அது செய்ய விடாதபடிக்கு இதெல்லாம் தடைகளாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய, ஆனால் இது தெய்வீக ஒழுங்கு. ஆனால் அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை கொண்டுட்டு வர்றது சாத்தானுடைய வேலையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபையில் மூப்பர்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சபையில் 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 பேரை கீழே தள்ளுறது அவனுடைய நோக்கம் இல்லை. 50 பேருக்கு 50 முயற்சிகளை அவன் செய்யணும். கரெக்டுங்களா? அதுக்கு அவன் ஈஸியாக ஒரு முயற்சி செய்யலாம். ஒரு சபையை கீழே தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டான்னா மூப்பரை கீழே தள்ளிட்டா போதும். கரெக்டுங்களா? ஒரு மூப்பரை கீழே தள்ளிட்டா ஒட்டுமொத்த சபையும் கீழே விழுந்துரும். அப்படின்னா மூப்பர்களுக்குள்ள என்ன தெரியுங்களா கொண்டு வருவான்? பெருமைங்கிற ஒரு பயங்கரமான குணம். பெருமைக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லை, பெருமைக்கும் வேதமானவருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பெருமையை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நாள் ஒரு 10-12 வருடங்களா நீங்கள் பாருங்க, சபைகளுக்குள்ள பெருமைக்குரிய அத்தனை காரியங்களும் அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியம் கரெக்டாக உள்ள போல சாத்தான் எல்லாத்தையும் தூண்டி விடுறான். அவங்களுக்குள்ள பெருமையை தூண்டி விட்டு நான் சொல்றது நீ கேள், நான் சொல்றது தான் சரி, இந்த மாதிரியான தவறான விஷயங்களை கொண்டுட்டு வந்து சபைகளுக்குள்ள செஞ்சுட்டு இருக்கிறது யாருன்னா இந்த சாத்தான் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாலிப பசங்களுக்குள்ள இந்த பாலியல் இச்சைகளை எல்லாம் கொண்டு வர்றது. நம்ம ஆக்சுவலாக சபைக்குள்ளே வந்துட்டோம் இல்லைங்களா? சபைக்குள்ளே நம்ம எப்போ என்டர் ஆகிறோமோ அப்போவே நம்ம எல்லாருமே என்னவா மாறிட்டோம்? எல்லாருமே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸாக மாறிட்டோம். கரெக்டுங்களா? இப்போ என்னுடைய மனைவி இருக்காங்கன்னா என்னுடைய மனைவி எனக்கு யாருங்க? சபைக்குள்ளே வந்துட்டா என்னுடைய மனைவி எனக்கு சகோதரி. கரெக்டுங்களா? குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் சபைக்கு வெளியே. இதுதான் தெய்வீக ஒழுங்கு. இதுதான் வந்து தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற அந்த விஷயம். ஆனால் சபைகளுக்குள்ளே வந்து காதல் படுறாங்களா இல்லைங்களா? சபைகளுக்குள்ள சகோதரன் இன்னொரு சகோதரியை லவ் பண்ணுறாங்களா இல்லையா? இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம் தெரியுங்களா? எப்படி ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரியை லவ் பண்ண முடியும்? அப்படி செய்ய முடியுமா? இந்த விஷயங்களை எல்லாம் யார் செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா சாட்சாத் இவன் தான்.
இவனுடைய வேலை அதுதான். ஏன்னா சத்தியம் உள்ள போயிட்டா நம்மளா திருந்திடுவோம். சத்தியம் உள்ள போகாதபடிக்கு எல்லா தடைகளையும் அவன் தாங்க பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, பெண்கள் சபையில் பெண்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் இல்லாததுனால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அப்படியே மந்த நிலைமை அப்படியே கொண்டு வந்து ஏதோ போனோம் வந்தோம் அப்படிங்கிற நிலைமைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. சபையில் சகோதரிகளுக்கான ஊழியங்கள் இருக்குங்களா இல்லைங்களா? இருக்கு. அதை சொல்லி கொடுத்துருக்காங்களா சகோதரர்கள்? தயவு செஞ்சு இனிமேல் படித்து தயவு செஞ்சு சபைகளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா சகோதரிகளும் அந்த 1,44,000 பேர்ல இருக்காங்கல்ல. அப்போ அவங்களுக்கு தேவையான காரியத்தை செஞ்சு கொடுக்கலன்னா அது மிகப்பெரிய தவறாயிரும். அப்படின்னா சகோதரிகளுக்கு தேவையான காரியங்களையும் சபையில் செஞ்சு கொடுக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு மந்த நிலைமை ஏற்படுத்துறது. அப்புறம் சபையில் முதியவர்கள் இருப்பாங்க. முதியவர்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து வயசில் ரொம்ப சோர்ந்து போய் வியாதி வந்து மாத்திரை போட்டு அப்படி இருப்பாங்க. கடைசியில் அவங்கள ஆவிக்குரிய விஷயத்திலையும் ஒரு சோர்வுக்குள்ள கொண்டு வந்து இவங்க திருந்த மாட்டாங்கப்பா. நேற்று ஒரு பிரதர் அப்படி தான் சொன்னாங்க, ரொம்ப மன வருத்தத்தோடு சொன்னாருங்க நேற்று. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு விஷயங்க, அபாயகரமான ஒரு விஷயம். அவங்களும் ஒரு சோர்வுக்குள்ளே போய் சபையை வந்து, ஸோ இதெல்லாம் யார் செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா சாத்தான் தான், சாத்தான் தான். சரி, இப்போ என்ன கவனிக்கலாம்னா, கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நமக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற இந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இல்லையா? நம்மளுக்கு தேவன் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இல்லையா? அவருடைய பார்ட்லேருந்து நமக்கு என்னென்னலாம் செய்யணுமோ பக்காவாக செஞ்சுருக்காருங்க. அவருடைய காலத்தில் சரியான விஷயத்தை தேவன் நமக்கு செஞ்சிருக்கார். பைபிள் ஒரு வசனம் வாசிக்கலாங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும். ஆண்டவர் எப்படி வந்திருக்காருன்னு பாருங்க. அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாளுடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். இப்பவும் ஆண்டவர் சரியான சத்தியத்தை சரியான சகோதரர்களுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கே என்னங்க சபையில சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அதுக்கு தடை கிறிஸ்து கிடையாதுங்க. கிறிஸ்து கிடையாது, நாம தான் தடை. நாம தான் அந்த தடை பண்ணி சபைக்கு போக வேண்டிய சரியான சத்தியத்தை போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை பாருங்க. அப்படிதான் சொல்லுது. ஏன்னா அவர் அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கார். வாசிங்க. அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பாத்தீங்களா? லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார். நம்மளை சுத்திகரிச்சிட்டு இருக்கார். நம்மளை எல்லாம் சுத்தப்படுத்துற வேலையை செஞ்சு நம்ம எப்படி காணிக்கை செலுத்தணும்னு தேவன் விரும்புறாரா? நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுகிறார். இந்த வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கார். நம்மளை நிறைய கஷ்டத்துக்குள்ளேயும் சில விஷயங்களை நம்மளை உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்மளை வந்து, அதாவது இன்னும் உங்களுக்கு சொல்ல போனா நாம பலி செலுத்த மாட்டேங்கிறோம். ஆண்டவர் நம்மளை பலி செலுத்த வச்சுட்டு இருக்காரு. அதான் அந்த வசனம் சொல்லுது. நீதியாய் நாம காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர் வந்து உட்கார்ந்து நமக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கார். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை செஞ்சுட்டு இருக்காரு இல்லைங்களா? 2ஆம் வரியில வந்து அவர் இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப இதை நம்ம எத்தனை பேர் நம்ம உணர்றோம்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நாம உணர்றோம்? அவர் எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு தெரியுங்களா? எப்படியெல்லாம் வழி நடத்திட்டு இருக்காரு நம்மளுக்காக. குறிப்பா 7ஆம் சபையில வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு பக்காவான அரேஞ்ச்மெண்ட் தேவன் பண்ணியிருக்காரு. நமக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனை ஏற்படுத்தியிருக்காரு தெரியுங்களா? அந்த மனிதன் யாருங்க? யார்? வாசிக்கலாம். மத்தேயும் 24ஆம் அதிகாரம் 45வது வசனம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவர்? யார் இது? யாருங்க? 7ஆம் சபையினுடைய தூதன் பிரதர் ரசல். கரெக்டுங்களா? இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. இந்த வசனம் யார் சொல்றது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுறாரு. என்னன்னு சொல்றாரு பாருங்க. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படிக்கு யார் வச்ச ஊழியக்காரங்களாமா? எஜமானே. எஜமான் யாருங்க? பிதாவாகிய தேவனே நேரடியா எஜமான் வைத்த உண்மையும். தேவன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் உண்மைன்னு சொன்னார்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தைங்க ரசல் பிரதரை பத்தி. அவர் உண்மையான மனிதன் பாருங்க. உண்மையும் விவேகமுள்ள ஞானமுள்ள விவேகமுள்ள ஊழியக்காரன் யார்? அந்த ஊழியக்காரன் எப்படி இருப்பாரா? வாசிக்கலாம். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். இது ரசல் பதர்ங்கிறதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, விளக்கம். எஜமான் வரும்போது, எஜமான் எப்ப வந்தாரு? 1874 வந்தார் இல்லைங்களா? அந்த 1874 அவர் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். ரசல் பதர் கரெக்டா பேப்டிசம் எடுத்த வருஷம் தெரியுங்களா? அதே 1874 தான். 74. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பெயர் சபையில் இருந்தார். அங்கே அவர் ஞானஸ்நானம் எடுத்திருந்தார். ஆனால் அந்த ஞானஸ்நானம் எல்லாம் சரின்னு அவருக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் படிக்கிறப்ப தான் வந்து 1874 தான் அவர் ஆக்சுவலாக பேப்டிசம் எடுத்தார். ஆனால் கிறிஸ்து வந்துட்டாருங்கிறத 1874 அப்புறம் தான் அவர் கண்டுபிடிச்சார். கரெக்டுங்களா? ஸோ அப்போ கவனிக்க வேண்டியது என்னன்னா, எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். பாருங்க, அந்த ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்க. வாசிக்கலாம் அடுத்த வசனம்.
பிரதர் ரசல் தான் வாசிக்கலாம். மற்ற 24:47. தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும், தன் ஆஸ்தின்னு எதை பத்தி பேசுறாரு தெரியுங்களா? இதை பத்தி பேசுறாருங்க. இந்த எல்லா ஆஸ்திகள் மேலும் அவனை விசாரணைக்காரனாக, அப்படின்னா இது யாருடைய ஆஸ்தி? இது ரசல் பதருடைய ஆஸ்தியா? இது யாருடையது தெரியுங்களா? கடவுளுடையது, நம்மை உண்டாக்கின பிதாவாகிய தேவனுடையது. அந்த தேவனுடைய அந்த உபதேசத்துக்கு, அதாவது இங்க பாருங்க, விசாரணைக்காரனாக வைப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப ரசல் பதர் வந்து சிறப்பா தேவன் கடைசி காலத்துக்கு சரியான ஒரு ஆளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்களா இல்லைங்களா? ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நம்ம ஒரே இதுல என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ப கூடாது. இன்னும் நிறைய வசனங்கள் வேணும். இப்ப பாருங்க, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாங்க. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். நல்லா கவனிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். ஒரு தூதன் வராராம். அவர் போய் என்ன செய்வார்? வாசிக்கலாம். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். பாத்தீங்களா? அவர் போய் என்ன செய்வாராம்? வழியை ஆயத்தம். இது யாரை பத்தி சொல்லப்பட்ட வசனம்? யோவான் ஸ்நானகனை பத்தி சொல்லப்பட்ட வசனம். அடுத்த வார்த்தை வாசிங்க. அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைங்களா, 2வது வருகைங்களா? அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இது எந்த 2ஆம் வருகை? 2ஆம் வருகையில் யோவான் ஸ்நானகன் வந்தாரா? 2ஆம் வருகையில் யோவான் ஸ்நானகன் வரல. 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து வரும்போது தேவன் ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார். அந்த தூதன் போய் வழியை ஆயத்தம் பண்ணினார். அந்த தூதன் யாரு? பிரதர் ரசல் தான். முதல் வருகையில வரும்போது எப்படி இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகனை தேவன் ஏற்படுத்தினாரோ, யோவானை பத்தி அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னங்க? மனிதர்களிடத்தில், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனுமே இல்லை. அப்படின்னா யோவான் மிகப்பெரிய ஆளுங்களா? ரொம்ப பெரியவர். இயேசு கிறிஸ்துவை மகா பரிசுத்தம் உள்ளவரை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதனை தேவன் தேர்ந்தெடுத்தாருங்களா இல்லைங்களா? யோவான் ஸ்நானகன் சிறந்தவர், மிகச்சிறந்தவர். அவரை தேர்ந்தெடுத்து எப்படி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக தேவன் அனுப்பிச்சாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தம் உள்ளவர் 2ஆம் வருகையில வரார். அவருடைய ராஜ்யத்தை ஏற்படுத்த வரார். அப்படிங்கிறப்ப இங்க வழியை ஆயத்தப்படுத்துறதுக்காக தேவன் ஏற்படுத்துறதுக்கு சும்மா சாதாரணமான ஒருத்தர் அனுப்பிச்சிருவாரா? அப்ப அவர் யாராத்தான் இருக்கணும்? ஆக்சுவலா ரசல் பதர் கூட இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் அவரை பத்தி என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க? பவுலுடைய வாழ்க்கைக்கு நிகரான வாழ்க்கை ரசல் பதருடையதுன்றாங்க. லேமன்ஸ்ல 7ஆம் சபையின் தூதனா யார் தெரியுங்களா சொல்றாங்க? பிரதர் ரசலை தான் சொல்றாங்க. ஜெகோஸ் விட்னஸ்ல 7ஆம் சபையின் தூதன் யார் தெரியுங்களா சொல்றாங்க? பிரதர் ரசலை தான் சொல்றாங்க. அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் கூட இருந்த சகோதரர்கள் கருத்து வேறுபாடு, சத்தியத்துல நிறைய பிரிவினைகள் வந்தா கூட ரசல் பதர் மேல இருந்த அந்த கருத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு மாறல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சு. சகோதரர்கள் வந்து அவரை கொடுத்துருக்கிற சர்டிபிகேட் என்னன்னா, அதாவது இந்த உலகத்துல ஒரு அதாவது பவுலுக்கு அடுத்தது நாங்க பார்த்த ஒரு சிறந்த ஊழியக்காரன் யாருன்னா அது ரசல் பதர் தான் சொல்லி அவர் கூட இருந்த சகோதரர்கள் அவரை குறிச்சு கொடுத்துருக்கிற சர்டிபிகேட் இது. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவையே அந்த உலகத்துல அறிமுகப்படுத்துறதுக்காக 2ஆம் வருகையில, அதாவது ஒருத்தரை தேவன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா சும்மா சாதாரண தேர்ந்தெடுத்துருவாரா? அப்ப அவர் எப்படிப்பட்டவரா தான் இருக்கணுங்க? அவர் ஒரு மகா மனிதன். இன்னும் சொல்ல போனா பைபிள் எப்படி வந்து அதாவது ஒரு சில மனிதர்களை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறோமோ அந்த நிலைமையில இருக்கிறவர் தான் நம்முடைய பிரதர் ரசல். இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா தேவன் இந்த உலகத்துக்கே அதை வெளிப்படுத்துவார், கண்டிப்பா வெளிப்படுத்துவார். ஏன்னா வசனத்திலேயே அப்படிதான் இருக்கு. ஸோ அதான் இந்த இடத்துல படிக்கிறோம். படிச்சுட்டு வாசிக்கலாம் பாருங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் ஒரு எலியா தீர்க்கதரிசி உங்கள் இடத்துல அனுப்புகிறேன். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்திருப்போம். எலியா முந்தி வர வேண்டும். இந்த எலியா தீர்க்கதரிசி யாரு? நாம தான், சபை. கரெக்டுங்களா? ஏன்னா எலியா என்ன செஞ்சாருங்க? யெகோவா தேவன் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு அவர் வெளிப்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து அவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு வெளிப்படுத்தினாரு. இப்ப யெகோவா தேவனும் இயேசு கிறிஸ்துவும் யாருங்கிறது அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறது யாரு? நாம. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் நம்ம எலியா நம்ம சொல்றோம். ஆனா இந்த வசனம் பாருங்க என்ன சொல்லுதுன்னு கவனிக்கலாம் பாருங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னாடி நான் உலகத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புறேன். அந்த எலியா வந்து என்ன செய்வார்? வசனம் வாசிக்கலாங்களா? வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். எலியா வந்து என்ன வேலை செய்வார் அப்படின்னு இந்த இடத்துல விளக்கம் கொடுக்கும்போது, அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் இடத்துக்கு திருப்புவான். இப்ப நம்ம தானே எலியா. இங்க இதோடைய அர்த்தம் என்ன? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் இடத்துல திருப்புறதுன்னா என்ன? இங்க பிதாக்கள்னு யாரை பத்தி பேசுறாருங்க?
முற்பிதாக்கள். பிள்ளைகள்ன்றது யூதர்கள். கரெக்டுங்களா? யூதர்கள். பாருங்க, அவர்கள் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் இடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் இடத்துக்கும் திருப்புவான். இந்த வேலையை யார் செய்வாங்களா? சரி, நம்ம யாராவது போய் இப்போ யூதர்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கோமா? யூதர்களை பிதாவாகி, அதாவது முற்பிதாக்களுடைய அந்த மனநிலைமைக்கு நம்ம மாத்திர வேலை நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோமா? யாரும் செய்யலை. இந்த வேலை செஞ்சது யார் தெரியுங்களா? பிரதர் ரசல் தான். 1910 வருஷம் ஒரு மிகப்பெரிய அளவில் யூதர்களை, அமெரிக்காவில் யூதர்களை கிட்டத்தட்ட ஒரு 4000 யூதர்களை உட்கார வச்சு அவர்களை பற்றின ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை அவர் பேசியிருக்கார். உங்கள் மேசியா உங்கள் மத்தியில் தான் இருக்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தார். ஸோ இந்த வேலையை செஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதர் ரசல் தான். பாருங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனங்கள் அங்கே இங்கே எதுவுமே இதாகாது. அவர் பிரதர் வந்து நீங்கள் கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம தானே எழுதியிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாக அந்த இடத்துல வந்து அவரும் அந்த கேட்டகரியில் வராரு இல்லையா, சபை வாய்ப்புக்குள்ளே வராரு இல்லையா. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, பாருங்க, இவரை பற்றி இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய வசனங்கள் வேதத்துக்குள்ளே இருக்குது. சும்மா வசனங்கள் மட்டும் நம்ம படிக்கலாம். ஒரு வசனம் வேணால் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். நீ அதாவது நீ என்ன பார்த்துட்டு இருக்கியோ அதை தெரிவிக்கிறதுக்காக ஒரு ஜாமக்காரனை வை அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? முன்னாடி கடல் வனாந்திரத்தின் பாரம் நம்ம படிச்சிருப்போம். சொல்லிட்டு பாருங்க, அதுலயே அடுத்த வசனம் வாசிக்கலாங்க. 7வது வசனம். அவன் ஒரு ரதத்தையும், நல்லா கவனிங்க. அவர் போய் என்ன பண்றாரு? அந்த ஜாமக்காரன் போய் நின்றுட்டு எதையோ பாக்குறாரு. அவர் என்ன பாக்குறாருங்கிறதுக்கு இங்க விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அவன் போய் பாருங்க, அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும், பாருங்க, தூரத்துல இருந்து பாக்குறாராம். ஜோடியான குதிரை வீரர்கள் வராங்களாம். வாசிங்க. ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து இப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. தூரத்துல இருந்து ஜோடியான குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள்ல அந்த வீரர்கள் வர்றதை இவர் பார்க்கிறார். சரி, இப்ப சொல்லுங்க, கழுதைகள், ஒட்டகங்கள், அடுத்தது குதிரைகள், இதெல்லாம் எதை அடையாளப்படுத்தும்? சத்தியத்தை அடையாளப்படுத்தும். இல்ல சகரியால அது வேற விஷயங்க. சத்தியத்தை அடையாளப்படுத்தும். அந்த சத்தியம் எப்படி வருதுன்னு சொல்றாராம்? ஜோடி ஜோடியா வருதுன்னு சொல்றாராம். கரெக்டுங்களா? இந்த உலகத்திலேயே முதலாக வேதத்துல ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் இணை இருக்கு. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராதுங்கிறத அந்த ஒரு ரகசியத்தை அதாவது சபைக்கு வெளிப்படுத்தின முதல் ஊழியக்காரன் யாருன்னா பிரதர் ரசல் தான். அவரை பத்தி தான் சொல்லுது. பாருங்க, இவர் அதை பார்த்துட்டு அதை கவனமா பார்த்துக்கிட்டு இருக்காராம். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வாசிக்கலாம் பாருங்க, அடுத்த வசனம், 8வது வசனம். ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று ரா முழுவதும் நான் என் காவல் இடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். பாத்தீங்களா? சிங்கத்தை போல கர்ஜித்து கூப்பிடுறாரு. அடுத்த வசனம், 9வது வசனம். இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு ஜோடு குதிரையின் பூண்டு இருக்கிற ஒரு ரதத்து மேல ஒரு மனுஷன் வருகிறான். யார் சொன்னதுங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எது மேல வராரு? ஒரு ரதத்துல வராரு. ரதம் எதை அடையாளப்படுத்தும்? உபதேசங்கள் தான், டாக்டரின் தான். அந்த உபதேசங்கள் மேலதான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்தார். பாருங்க, அப்படி வருகிறார்னு சொல்லி அதை சொன்னது யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை அந்த உலகத்துக்கு சொன்ன முதல் தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பிரதர் ரசல் தான். பாருங்க, சொல்றார் வருகிறார் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, பாபிலோன் விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோட மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லி. இது யார் சொன்னது? இதோ மகா பாபிலோன் விழுந்தது. யார் சொன்னது? பிரதர் ரசல் தான் சொன்னார். பெயர் சபைகள் இதோட முடிஞ்சிருச்சு, என் ஜனங்களை அவளை விட்டு வெளியே வா. இந்த விஷயங்கள் நடந்த அதே காலப்பகுதி தான். அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஜாமக்காரன் யாருங்க? ஜாமக்காரன் யாரு? பிரதர் ரசல் தான். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க. நல்லா கவனிங்க. தூமாவின் பாரம், இது நம்ம ஒரு பாடம் பார்த்துருக்கோமா? தூமாவின் பாரம்னு என்ன அர்த்தம்? இது வந்து பெயர் சபைகளுக்காக வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் பத்தி பேசுறாரு. தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, ஒரு ஜாமக்காரனை பார்த்து, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு போச்சு, எவ்வளவு நைட் ஆச்சு, எவ்வளவு நேரம் போயிடுச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறப்ப என்று கூப்பிட்டு கேட்டான். அதுக்கு அவர் என்ன சொல்றாராம் பாருங்க அந்த ஜாமக்காரன். அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். இதையும் அவர் தாங்க சொன்னாரு. விடியற்காலம் வருகிறது, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அந்த வால்யூம் படிக்கிறோம் இல்லைங்களா, அவர் தான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதே நேரத்தில் கூடவே ஒரு மிகப்பெரிய இருளும் வருகிறது. அதுதான் மகா உபத்திரவ காலம். அர்மகதோன் யுத்தம், அர்மகதோன்ங்கிற தனி வால்யூம் இருக்கா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக தனி வால்யூம் இருக்கா, இதை தான் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஜாமக்காரன் வந்து என்ன சொல்றாரா, விடியற்காலம் வருகிறது, கூடவே என்ன வருது, ராக்காலமும் வருகிறது. ரசல் பதர் தான் அந்த காரியத்தை அவர் செய்தார் சொல்றார். பாருங்க, இவரை பத்தி நிறைய விஷயங்கள் வேதத்துக்குள்ள இருக்கிறத கவனிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, கடைசி கால வேத மாணவர்களா இருக்கிற நாம ஒரு மிகப்பெரிய டேஞ்சருக்குள்ள போவோம், அதுவும் தெரியும் தேவனுக்கு. அதுக்காக நமக்கு இன்னொரு எச்சரிப்பு கொடுக்கும்படியா வெளிப்படுத்தின விசேஷத்துல ரசல் பதரை பத்தி ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். இது கடைசி அதிகாரம் ஃபுல்லா ஒரு தூதன் தான் அந்த காட்சியை காமிச்சிட்டு இருக்காரு. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. முதல்ல பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தினதும், இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை கொண்டு யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இதுதான் நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு தூதன் இருக்கார் இல்லையா, இப்போ அந்த தூதன் வந்து கடைசி அதிகாரத்துல அந்த தூதன் வந்து என்ன செய்யறாரா, இந்த காட்சிகள் எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் இவர் பயந்து என்ன பண்ணிடுறாரு, அந்த தூதனுடைய காலில் போய் விழுந்துடுறாரு. பாருங்க, நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிற தூதன் வேற யாரும் இல்ல, 7ஆம் சபையினுடைய தூதன் பிரதர் ரசல். அப்படின்னு இந்த யோவான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் யார் படிச்சுட்டு இருக்கிறது, நம்ம தான் படிக்கிறோம். அப்படின்னா 7ஆம் சபை, கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தான் அந்த யோவான். கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய வேத மாணவர்கள் நம்ம என்ன பண்ணிடுவோம்னு அந்த இடத்துல சொல்றாருன்னா, அதாவது ரசல் பதரை வணங்க ஆரம்பிச்சிருவோமா. வணங்குறாங்களா, வணங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வணங்கிடுவாங்க. அப்படி வணங்கும் போது என்ன நடக்குமாமா, அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, வாசிக்கலாம். 22:9. அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். தேவனை தொழுதுகொள். யாரை தான் தொழுதுகொள்ளணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை தான் தொழுதுகொள்ளணும். நீ இப்படி செய்யக்கூடாது. கடைசி கால சபைக்கு ரசல் பதர் மூலமா தேவன் கொடுத்துருக்காரு. எல்லாமே வேதத்துக்குள்ள தான் வச்சிருக்காரு. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா, பாருங்க. தேவன் வந்து சாதாரணமான ஒரு விஷயத்துல நம்மளுக்கு பண்ணலைங்க. அவருடைய பார்ட்ல இருந்து நமக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனை விஷயங்களையும் அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறார். நமக்கு என்னென்ன சத்தியங்கள் வேணுமோ அதை கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அப்படிங்கிறப்போ நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா இந்த சாத்தானுடைய தந்திரம் என்னங்கிறத உணர்ந்து அதிலிருந்து நம்மையும் நம்முடைய சபைகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமையா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப சபை இருக்கு இல்லைங்களா, சபை அப்படிங்கிறது எதற்கு நிழலா இருக்கு தெரியுங்களா, எல்லாத்துக்குமே நிழல் பொருள் தானே. சபை எதுக்கு நிழலா இருக்கு, சபை வந்து மனவாட்டி பரலோக ராஜ்யத்துக்கு நிழலா இருக்கு. கரெக்டுங்களா. ஒரு சபைனா ஏன்னா அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, என்னுடைய மனைவி வெளியே தான் என்னுடைய மனைவி, சபைக்குள்ள வந்துட்டா சகோதரி. அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாம் என்ன ஆயிட்டோங்க, இது பரலோகத்துக்கு நிழலா தான் நம்முடைய சபைகள் இருக்கு. அப்படிங்கிறப்ப சபைங்கிறது ஒரு பரலோகம். பரலோகத்துல யார் இருக்காங்க, அங்க ஒரு கண்டிப்பா ஒரு ராஜா இருப்பார் இல்லைங்களா. பரலோகம்னு சொன்னா கண்டிப்பா அங்க ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா யாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் அங்க ராஜா. கரெக்டுங்களா. அப்படின்னா நம்முடைய சபையில இருக்கக்கூடிய ராஜா யாரு, நம்முடைய சபையில ஒரு ராஜா இருக்கணும். பரலோகத்துக்குரிய நிழல் தானே சபை. அப்படிங்கிறப்ப நம்முடைய சபையிலையும் யார் தான் ராஜாவா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான். யாராவது சபையில் ஆதிக்கம் செலுத்தினா, யாராவது அதிகாரம் பண்ணுனா, யாராவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடர் உண்டாக்குனா, யாராவது மேலே நின்று சபைகளில் வந்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது சில ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடைக்கெல்லாம் இருந்தால் எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் நடக்கும். ஆக்சுவலாக ஒரு சபைக்கு கடவுள் யார் தான் கேட்டிங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். அவர் தாங்க எல்லாத்துலேயும், அவர் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். தேவனாகிய கர்த்தரை 50% இருதயத்தோடு அப்படி சொன்னார். 99.9% இருதயத்தோடு, 100 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்வாயாக. இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான பிரதான கட்டளை. பிதாவாகிய தேவன் தான் முதல்ல. அப்படின்னா சபைகள் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு, பிதாவாகிய தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் சபை. கரெக்டுங்களா. அப்படின்னா அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, ஒரு சபையில எப்படி வந்து பிதாவாகிய தேவன் பரலோகத்துல இருக்கிறார், அப்ப பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல யார் இருக்காங்க பரலோகத்துல, இயேசு கிறிஸ்து. அப்படின்னா நம்முடைய சபையில பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்கணும், இயேசு கிறிஸ்து இருக்கணும். கரெக்டுங்களா. அப்படின்னா சபைக்கு தலை யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் தான். அவர் தான் சபைக்கு ஒரு போதகர். இயேசு கிறிஸ்து தான் அந்த போதகர். கரெக்டுங்களா. அப்படிங்கிறப்ப பரலோகத்துல தேவன் இருக்கிறார், அங்க நிறைய பேர் இருக்காங்க, அங்க எல்லாமே டிசிப்ளினோட தான் நடக்கும்.
எல்லாமே ஒரு டிசிப்ளின் இருக்கும், எல்லாமே ஒரு ஒழுங்கு இருக்கும், எல்லாமே தேவனுக்கு கீழ்ப்படிச்சுதான் நடப்பாங்க. நம்முடைய சபை அங்க தேவன் வாசம் பண்றார் அப்படின்னு சொன்னா அங்க என்ன இருக்குங்க? அங்க டிசிப்ளின் இருக்கும். இருக்கா? இருக்குங்களா? நம்முடைய சபைகளில் டிசிப்ளின் இருக்கா? பார்க்கலாம் பின்னாடி ஒரு சில வசனங்கள் காட்டுறேன். அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் டிசிப்ளினில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பாருங்க, அப்படின்னா சபையில் என்ன இருக்கணும்னா கண்டிப்பாக டிசிப்ளின் இருக்கணும். ஏன்னா ஆண்டவரே இந்த வார்த்தை சொல்றார். பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 23:8. நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? கிறிஸ்து ஒருவரே போதகர். அப்படின்னா சபைகளுக்குள்ள யாருமே இருக்கக்கூடாது. போதகர் தான். யார் தான் போதகருங்க? கிறிஸ்து மட்டும்தான் போதகர். அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? இங்க தேவன் எனக்கு இந்த இடத்துல 1 மணி நேரம் வாய்ப்பு கொடுக்குறாருன்னா நான் பேசணுமா, நான் மகிமைப்படணுமா, இல்ல கிறிஸ்து மகிமைப்படணுமா? யார் சப்ஜெக்ட் பேசணுங்க? இங்க நின்று என்னுடைய சுய விருப்பத்தை பேசலாமா? நானா ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு வந்து பேசலாமா? நான் பேசுற விஷயங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவானதா இருக்கணும். நான் பேசுற விஷயங்கள் சபையுடைய வளர்ச்சிக்கு ஏதுவானதா இருக்கணும். இயேசு கிறிஸ்து பேசினா எப்படி பேசுவாரு? சபையுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் பேசுவார். கரெக்டுங்களா? அப்படி பேசுறோமா? இங்க நின்றுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் பேசுறதா இருந்துச்சுன்னு சொன்னா அது அதோடைய நிலைமை படுமோசமா இருக்கும், படுமோசமா இருக்கும். அது நானா இருந்தாலும் சரி. கரெக்டு தானுங்க? ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஏன்னா ஒரு சபைக்கு போதகர் யார் மட்டும்தானா? கிறிஸ்து மட்டும்தான் போதகர். அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? அவருடைய அந்த வாய்ப்பை இப்போ எனக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா யார் பேசணும்? கிறிஸ்து தான் பேசணும். ஆனால் அந்த வாய்ப்பை யாருக்கு கொடுத்துருக்காருங்க? எனக்கு கொடுத்துருக்காரு. என்னுடைய சுய விருப்பத்தை பேசலாமா? என்னுடைய பெருமைக்காக நான் ஏதாவது காரியத்தை நீங்கள் இன்னும் பண்ணலாமா? நீங்கள் என்ன மகிமைப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த காரியத்தை செய்யலாமா? அப்படி நான் செஞ்சேன்னா நான் யாருங்க? பெருமைக்கு யார் தான் காரணம்? சாத்தான் தான் காரணம். அப்போ நான் சாத்தானுடைய ஊழியக்காரனா அல்லது இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனா? வெளிப்பட்டுறோம், கிளியராக வெளிப்பட்டுறோம். ஸோ அப்படி நம்ம பேசக்கூடாது. அதுதான் முக்கியம். ஏன்னா பரலோகத்தில் ஒரு டிசிப்ளின் இருக்குதுன்னா சபையிலையும் ஒரு டிசிப்ளின் இருக்குது. அந்த டிசிப்ளின் யாருமே மாறக்கூடாது. அப்படி நம்ம மாறுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஆவிக்குரிய எந்த வளர்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்காது, சபையுடைய இதுலேயும் அந்த வளர்ச்சி இருக்காது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 23:9. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். அப்படின்னா பிதானா அப்பா. சபைங்கிறது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அப்பா யார் தாங்க? பிதாவாகிய தேவன். அப்பா தான்னா நம்முடைய தேவன் மட்டும்தான். அப்படின்னு அவர் மட்டும்தான் அந்த இடத்துல அவர் வாசம் பண்றதா இருக்கணும். ஒரு சபைனா கண்டிப்பா தேவன் தான் அங்கே வாசம் பண்றதா இருக்கணும். அப்படின்னா ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒரு வசனத்தில் நம்ம அடுத்த, நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா தேவன் பண்ணியிருக்காரு? தேவன் இந்த பூமிக்கு வர முடியுமா? தேவன் இந்த பூமிக்கு வர முடியுங்களா? வர முடியாது. அவர் என்ன தெரியுங்களா செஞ்சிருக்காரு? அவர் பூமிக்கு இந்த காரியத்தை செய்ய முடியாது. அதனால தன்னுடைய வாய்ப்பை சபையினுடைய மூப்பர்களுக்கு கொடுக்குறார். மூப்பர்களே, நான் இந்த சபையை எப்படி நான் வழி நடத்துவனோ அதே மாதிரி இந்த சபைகளை நீங்க வழி நடத்துங்கன்னு அந்த வாய்ப்பை யாருக்கு கொடுக்குறாருங்க? பிதாவாகிய தேவன் மூப்பர்களுக்கு கொடுக்குறாரு. மூப்பர்கள் எல்லாருமே பிதாவாகிய தேவன் மாதிரியே வழி நடத்துறோமா? அதனாலதான் நம்ம பாருங்க பைபிள்ல வசனம் மூப்பரானவன் எப்படி இருக்கணுங்க? ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரா? ஒரு மூப்பர் எப்படி இருக்கணும்? போதக சமர்த்தனா இருக்கணும், ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும், அடுத்தது சாந்த குணம் உள்ளவனா இருக்கணும். பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரா? நீங்க அந்த குணத்தெல்லாம் படிச்சு பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய குணங்கள் இருக்குவாங்க. பிதாவாகிய தேவன் ஒரு சபை எப்படி வழிநடத்துவாரோ அந்த நிலைமையிலிருந்து வழிநடத்த வேண்டியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சபையினுடைய மூப்பர். நம்ம அப்படி செய்யறோமா? நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு தேவன் கொடுத்துருக்காரு, நம்ம கையில் இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு, நம்ம அஜாக்கிரதே இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கோமே. மைக்கு பிடிச்சி இங்கே நின்று இவர் இது பேசுவாருங்க, அவர் அது பண்ணுவாருங்க, இவர் மண்ணா வாசிப்பாருன்னு சொல்றதுக்காக தேவன் சபையில மூப்பர்களை ஏற்படுத்தினார். அதுக்காக ஏற்படுத்தினார். அப்படின்னா நம்முடைய கடமையும் நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நம்முடைய அதாவது தேவன் கொடுத்துருக்கிற அந்த வாய்ப்புகளை எல்லாம் நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தங்க. தட்டி கழிச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் இருக்குமா இருக்காதுங்களா? தேவன் என்னுடைய வாய்ப்பை உனக்கு கொடுத்தப்பா, கண்டிப்பா தேவன் கேட்பாருங்க. என்னுடைய வாய்ப்பை உனக்கு நான் கொடுத்தேன், அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தினியா? கேட்பாருங்களா மாட்டாருங்களா? கண்டிப்பா கேட்பார். ஆனா எல்லாரும் சுயநலவாதிகளா இருக்கிறோம். குறிப்பா சபையினுடைய மூப்பர்கள் ரொம்ப பெரிய சுயநலவாதமா இருந்தா அது சபையே கெட்டு போகும். அதனால எல்லா விதத்திலும் எதுக்கு தெரியுங்களா சபைக்கு மூப்பர்? எதுக்குங்க சபைக்கு மூப்பர்? போதிக்கிறதுக்கு இல்ல, எப்படி வாழணும்னு வாழ்றதுக்கு கத்து கொடுக்கறதுக்கு. போதிக்கிறது யார் வேணாலும் போதிக்கலாம். கரெக்டுங்களா? போதிக்கிறது யார் வேணாலும் போதிக்கலாம். சின்ன குழந்தைங்களை விட்டு அவங்க கூட சப்ஜெக்ட் எடுத்துருவாங்க. தேவன் ஏன் தீமை அனுமதித்தார் எடுத்துருவாங்க. ஆனா எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு யாரும் இல்லை. கத்துக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதுக்கு தான் சபையில மூப்பர்களையே தேவன் வச்சிருக்கிறார். இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தை உணராம ஒரு சபையினுடைய மூப்பர் நான் சொல்றதான் நீங்க கேட்கணும்,
அப்படின்னு சொல்லி அவரே வந்து நீங்கள் என்னை சபையை மூப்பராக தேர்ந்தெடுக்கலன்னு வச்சுக்காங்களேன், நான் உண்டிலேன் பண்ணிடுவேன். இதெல்லாம் தாங்க சபையில் நடந்துட்டு இருக்கிற விஷயம். காரணம் என்ன? சாத்தானுக்கு முழுசாக இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம் சபைகளுக்குள்ள. நம்ம எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், இந்த சபை யாருடையது, எந்த உணர்வும் இல்லாத அதாவது ஒரு உணர்வுள்ள இறுதியும் இல்லாத நிலைமையில தான் இன்னைக்கு வந்து சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது மிகப்பெரிய டேஞ்சர். கண்டிப்பாக தேவனுக்கு கணக்கு கொடுத்தா ஆகணும். இதுதான் அதுல இருந்து கவனிக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, ஒரு சபைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுங்களா? சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இது வரைக்கும் எப்படியோ தெரியாது, இந்த 2025 நான் கண்டிப்பா ஆவிக்குரிய வளர்ச்சியில நான் வளரணும்னு ஆசைப்படுற சகோதரர்கள் இருந்தா கொஞ்சம் கை தூக்க முடியுங்களா? இந்த வருஷம் நான் கண்டிப்பா நான் ஆவிக்குரிய வளர்ச்சியில வளரணும்னு ஆசைப்படுறேன்னு. நிறைய பேருக்கு ஆசை இல்லை போல இருக்கே. சரி, ஓகே. அப்படி ஆசைப்படுற சகோதரர்களுக்கு ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் என்ன தெரியுங்களா? சரியான நேரத்துக்கு சபை வந்து ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து முதல் டிசிப்ளினே இதுதாங்க. முதல் டிசிப்ளின் இதுதான். இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்ப போறோம் இல்லையா? 9 மணிக்கு ட்ரெயின்னா 9:30 போய் பாருங்களேன், அங்கே ட்ரெயின் இருக்குமா? நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்குமா? ஆனால் சபைக்கு மட்டும் நம்ம பாருங்க, அது சொன்ன ஆராதனையிலேருந்து எத்தனை நேரம் கழிச்சு வரும்? அது ஆமேன் போடுற டைமில் வர்ற காலம்லாம் அது வேற. ஆனால் இங்கே அட்லீஸ்ட் சப்ஜெக்ட் பேசுகிறப்போ வந்துடுவோம். ஆனால் அது ஒழுங்கு இல்லைங்க, அது டிசிப்ளின் இல்லை. இத்தனை மணிக்கு நம்ம ஆராதனை ஆரம்பிக்கிறோம், நம்ம முடிவு பண்ணால் அத்தனை மணிக்கு அது கரெக்டாக ஆரம்பிக்கணும். ஏன்னா தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் சபை. கரெக்டுங்களா? இது வரைக்கும் எப்படியோ இனிமேல் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சீரியஸாக இருக்கணும். சின்ன விஷயம் தான், ஆனால் சின்ன விஷயம் மிகப்பெரிய அளவில் வந்து அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். ரெண்டாவது, சபை நேரத்துக்கு ஆரம்பிக்கணும்னா நம்ம கரெக்டாக வரணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம யாருமே வரலைன்னா சபை எப்படி ஆரம்பிப்பாங்க? ஆரம்பிக்க முடியாது. அப்படின்னா இது எல்லாத்துடைய கடமையாக இருக்குது. எல்லாருமே கரெக்டான நேரத்துக்கு வரணும். அதே மாதிரி சபைக்கு வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன? வெறும் சத்தியத்தை கற்றுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, சகோதர அன்பை டெவலப் பண்ணுறதுக்காக. சகோதர அன்புக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோங்க? இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் சண்டை போட்டாங்க பிரதர், அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? இதுதான் சகோதர அன்புங்களா? சகோதர அன்புனா என்ன? பின்னாடி கடைசி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பு என்னென்னலாம் செய்யும் பார்க்கலாங்க. ஸோ அப்போ கவனிக்க வேணும் பாருங்க, ஒரு சபைங்கிறது எதுக்குன்னா சகோதர அன்பை டெவலப் பண்ணுறதுக்காகவும், அடுத்தது எல்லாத்துலேயும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு தான் சபைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் பாருங்க, வாசிக்கலாம். 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நம்ம என்னதான் ஆவிக்குரிய வளர்ச்சியில நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவு சப்ஜெக்ட் பேசணுங்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? இல்லைங்களா? ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படின்னா எதுக்காக தேவன் கன்வென்ஷன்களை ஏற்படுத்தியிருக்காருன்னா, இங்க சமாதானமா இருந்து அன்பை டெவலப் பண்ணிட்டு போறதுக்கு தான் தேவன் சபைகளை ஏற்படுத்தியிருக்கார். கன்வென்ஷனுக்கு அதுக்கு தான் வந்தோம். அதை நம்ம செஞ்சோமா? செய்யணும். எதுக்கு சபை கூடி வருதல்? எதுக்கு? வீட்லயே வந்து யூடியூப்லயே சப்ஜெக்ட் கேட்டுக்கலாம் இல்லைங்களா? ஆனா அப்படி நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதை செய்யறோமா? அதை செய்யலாம். ஆனா எதுக்கு சபைங்கிறது நம்ம சத்தியத்தை கத்துக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, கேட்ட சத்தியத்தை வெளிப்படுத்தணும்ல. அன்புன்னு ஒரு சத்தியத்தை கேட்டோம், சகோதர அன்பு. அதை எங்க வெளிப்படுத்துறது? மனைவி கிட்ட காட்டிட்டு வர முடியுமா? அது நம்ம எப்பவுமே காட்டுவோம், சகோதரர்கள் இடத்துல காட்டணும். அப்படி காட்டுறதுக்கு தாங்க தேவன் சபைகளை ஏற்படுத்தியிருக்கார். அப்படிங்கிறப்ப கண்டிப்பா சபையில சகோதர அன்பு டெவலப் பண்றதுக்காக மட்டும்தான் சபையில சகோதர சகோதரிகள் தேவன் கூடி வர செய்கிறார். ஒரு சபையில, நம்ம சபையில பெரிய பெரிய சபைகள் கிடையாது, 5 பேர் 10 பேர் இவ்வளவுதான். ஏன் தெரியுங்களா கம்மியா கொடுத்துருக்காரு? ஏன் கம்மியா கொடுத்துருக்காருங்க தேவன்? 5 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி தேவன் 50 பேர் கொடுப்பாரு? புரியுதுங்களா? 5 பேர்த்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி தேவன் 50 பேர் கொடுப்பாரு? 5 பேர் இருக்கும்போது இத்தனை சண்டை போட்டுக்கிறாங்களே, 50 பேர் கொடுத்த இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க? கத்தி எடுத்து குத்திக்குவாங்க. அதனால வேண்டான்னு ஆண்டவர் தடை பண்ணி வச்சிருக்காரு. அதுதாங்க உண்மை. ஏன்னா அன்பு வெளிப்படுத்துறதுக்காக தேவன் ஏற்படுத்தி கொடுத்த விஷயத்துல வெறும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் சண்டை, அவருக்கு எனக்கு ஆகாதுங்க பிரதர், இவருக்கு எனக்கு ஆகாதுங்க பிரதர், அந்த சகோதரிக்கு எனக்கும் ஆகாது, இதெல்லாம் என்னது? இது சபையில பேசக்கூடிய வார்த்தைகளான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அது சபையில் அப்படி பேசுறதுக்காக இல்லை. நம்ம வெளியே என்னதான் பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி உள்ள வரும்போது செருப்பை கழட்டி வச்சுட்டு உள்ள வரோம் சபைக்குள்ள, அந்த மாதிரி நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் வெளியே கழட்டி வச்சுட்டு இங்க எல்லாரும் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, எங்க அப்பா இருக்கிறாரு, இங்க என்னுடைய ஆண்டவர் அங்க இருக்கிறாருன்னு அந்த மனநிலைமையில நம்ம ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையா இருக்கு. அது நம்ம செய்யறோமா? இது வரைக்கும் செய்யலைன்னா இதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம ஒரு 10 ஸ்டெப்பு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் சரியான நேரத்துக்கு சபையை ஆரம்பிக்கணும். ரெண்டாவது சரியான நேரத்துக்கு சபையில சகோதர சகோதரிகள் வரணும். மூணாவது சகோதர அன்பு நிறைய இருக்கணும். அதே நேரத்தில் மூப்பர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நான் அப்படியே ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா? தேவன் தான் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? ஒரு வசனம் வேணா வாசிக்கலாம். ஒரிஜினலா பிதாவாகிய தேவன் தாங்க மேய்ப்பர். வசனம் அப்படிதான் சொல்லுது. வாசிக்கலாம். 23ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்,
நான் தாழ்ச்சி அடையேன். பாத்தீங்களா, பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் அப்படிங்கிற இடத்துல யெகோவா, யெகோவா என் மேய்ப்பராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் என்னுடைய மேய்ப்பன். அவர் தான் பெரிய மேய்ப்பன், அவர் தான் பெரிய மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் என்ன செய்யறாரா பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கொண்டு வந்து விடுறாரா? புல்லுள்ள இடங்களில் நடத்தி அப்புறம் அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார். நம்மளுக்கு இருக்குங்களா? நம்ம கேட்குற சத்தியங்கள் தெளிந்த நீரோடைய கிடைக்குதா? நல்ல உணவுகள் கிடைக்குதா? நிறைய ஆவிக்குரிய உணவுகள் கிடைக்குதா? தேவன் இதை நடத்திட்டு இருக்கார். அப்படின்னா பிதாவாகிய தேவன் யாரு? ஒரு பெரிய மெய்ப்பன். பெரிய மெய்ப்பன் அவர் தாங்க பெரிய மெய்ப்பன். நல்லா கவனிங்க, பெரிய மெய்ப்பன் யாருன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் என்ன பண்ண முடியாதுன்னு அந்த பூமிக்கு வந்து நம்மளை எல்லாம் வழி நடத்த முடியாது. ஏன்னா அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்றாரு. அதனால என்ன பண்ணிட்டாரா, தங்கிட்ட இருந்து அந்த வாய்ப்பு அப்படியே இயேசு கிறிஸ்து கையில கொடுத்துறாரு. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. யோவான் 10:14 நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். இங்க நல்லா கவனிங்களேன், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நானே நல்ல மெய்ப்பன் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாருங்க? அவர் ஒரு மெய்ப்பனா இருக்கிறார். கரெக்டுங்களா? அப்ப பிரதான மெய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. யாருங்க? பிதாவாகிய தேவன். அவர் என்ன செய்யறாராம்? புல்லுள்ள இடங்கள்ல நடத்துறாரு, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். அடுத்தது இயேசு கிறிஸ்து நானே நல்ல மெய்ப்பன், அதே போல என் பிதாவை நான் அறிந்திருக்கிறது போல, பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நானும் பிதாவை அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு பாருங்க. அடுத்த வசனம் 10:15 நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இவர் என்ன செஞ்சாருங்களாமா? ஒரு மேய்ப்பன் பாருங்க, முதல் மேய்ப்பன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போறாரு, புல்லுள்ள இடங்கள்ல வழி நடத்துறாரு. ரெண்டாவது ஒரு மேய்ப்பன் வந்தாரு. அந்த மேய்ப்பன் என்ன செஞ்சாரா, என்னுடைய ஆடுகளுக்காக என்னுடைய உயிரையே கொடுத்துட்டேங்கிறார். என் ஆடுகளுக்காக நான் ஜீவனையே கொடுக்கிறேன் சொல்றாரு. சரி, அப்படின்னா பிரதான மேய்ப்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, அடுத்தது இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு போறார் இல்லையா? போகும்போது அந்த வாய்ப்பை யாருக்கிட்ட கொடுக்குறாருன்னு பாருங்க, வாசிக்கலாம். யோவான் 21:17 மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அப்படின்னா அந்த வாய்ப்பு யாருக்கு போதுங்க? அடுத்தது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அடுத்து யார் கொடுக்குறாரு? அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்குறாரு. பேதுருக்கு அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்குறாரு. அப்போஸ்தலர்கள் என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கிறாங்க? அந்த வாய்ப்பை நம்முடைய மூப்பர்களுக்கு கொடுத்துருக்காங்க, நம்முடைய சபையுடைய மூப்பர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீ நல்லா யோசிச்சு பாருங்க, பிதாவாகிய தேவன் பிரதான மூப்பர், அவர் தாங்க பிரதான மூப்பர். அடுத்தது இயேசு கிறிஸ்து, அவர் தான் போதகர். ஒரு சபையை வழி நடத்துறதுக்கு. சரி, இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய மூப்பர்கள் அப்போ யாரை ரெப்ரசன்ட் பண்றாங்க? யாரை ரெப்ரசன்ட் பண்றாங்க? பிதாவாகிய தேவனை ரெப்ரசன்ட் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு போதகர். கரெக்டுங்களா? சப்ஜெக்ட் பேசுறவங்க, ஒரு சபையில 2 பேர் முக்கியம் இல்லையா? மூப்பர்கள் முக்கியம், அடுத்தது சபையில சப்ஜெக்ட் பேசுறவங்க முக்கியம். இந்த 2 பேரும் யாரை ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா, முதலாவது பிரதான, அதாவது பிதாவாகிய தேவன் அவர் தன்னுடைய வாய்ப்பை தான் மூப்பர்களுக்கு கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்து சப்ஜெக்ட் பேசுறவங்களுக்கு கொடுத்துருக்காரு. கரெக்டுங்களா? அப்படின்னா சபை பரலோகமா இல்லைங்களா? அப்படின்னா பிதாவாகிய தேவன் நேரடியாக சபையை எப்படி வழி நடத்துவாரோ அப்படி வழி நடத்துறவங்க தான் உண்மையான மூப்பன், உண்மையான மூப்பர் அவங்க தான். அப்படி நம்ம வழி நடத்துறோமா? அதாங்க கேள்வி. அடுத்தது இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல நின்று போதகம் பண்ணார்னா தான் சுய இஷ்டத்துக்கு பேசுவாரா? இங்க நின்று அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன இருக்குங்க? தேவ பக்திக்குரிய விஷயம் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படி பேசுறவங்க, இங்க சப்ஜெக்ட் பேசக்கூடிய சகோதரர்கள் இதை மனசுல வச்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து அவருடைய வாய்ப்பை எங்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்ப நாம் அங்க நின்று பேசும்போது இயேசு கிறிஸ்து பேசினா எப்படி பேசுவாரோ அப்படிதான் பேசணும். இப்ப நான் ஒரு தவறு செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா இங்க நின்று அதை பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்துருச்சு, அதை மறைச்சிக்கலாமா? அதை மறைச்சிடலாங்களா? அப்படி மறைக்க கூடாதுங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னா தேவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நானே அந்த தவறு செஞ்சாலும் நான் என்னதான் பண்ணி ஆகணும்? அப்போ நம்ம உடனே உணரணும், ஆமா நான் செஞ்சுட்டு இருக்கிற தப்பையே தேவன் என்ன வச்சு பேச வச்சுட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உடனே அதை திருந்திக்கணும், இனிமேல் நம்ம அதை திருத்திக்கலாம், அந்த மாதிரி மனநிலைமைக்கு நம்ம வந்துடணும். அவ்வளோதான். இதுதான் தேவன் ஒரு சபை, இது வந்து ஒரு பரலோகத்துக்கு அடையாளமாக நம்முடைய சபைகள் இருக்கு. இது சும்மா நம்ம விளையாட்டுக்கு ஏதோ வந்தோம் போனோம், இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசணும், அதுக்காக இல்லை. அது சபையே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது சாத்தானுடைய சபையா இருக்கும். இது கிறிஸ்துடைய சபைன்னா இங்கே ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும். கரெக்டான நேரத்துக்கு நம்ம உள்ள வந்து கரெக்டான எல்லா விஷயங்களும் கரெக்டாக நம்ம பண்ணணும். அந்த வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள் இதெல்லாம் வரக்கூடாது. வரும், குடும்பத்தில் சண்டை வராதா? வரும். ஆனால் நம்ம என்ன ஆயிடுறாங்க? உடனே சமாதானம் ஆகுறோம் இல்லையா? அந்த மாதிரி சகோதர சகோதரிகளுக்குள்ள நம்ம என்ன ஆயிடணுங்க? உடனடியாக சமாதானமாகி அந்த சமாதான கட்டுக்குள்ள நம்ம கடந்து வந்துடணும். அப்படி வந்தால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். சரி, அப்படின்னா ஒரு மூப்பர்
இப்போ பிதாவாகிய தேவன் தான் ஒரு மூப்பர் அப்படின்னா சபையை அவர் எப்படி வழி நடத்துவார்? ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுங்களா? ஒரு மூப்பர் இருக்கு, அதாவது ஒரு சபையை வழிநடத்தி கொண்டு இருக்கிற மூப்பர்கள் அவங்க செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, சபையில கண்டிப்பா வருகை பதிவேடு, அதாவது அட்டண்டன்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். சபையில ஒரு 4 பேர் தான் இருக்காங்க சபையில, அட்டண்டன்ஸ் எடுக்கணும். அது அட்டண்டன்ஸ்ல என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நேரம் இருக்கணும். எத்தனை மணிக்கு சபைக்கு வராங்க, எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போறாங்க, இதை வாட்ச் பண்றது தான் ஒரு சபையினுடைய மூப்பருடைய மிக முக்கியமான வேலை. இதை செய்யணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ரெண்டாவது, அதாவது சரியான ஏற்ற கால உணவு கொடுக்கணும். இந்த 2 நாள் கன்வென்ஷன் இருந்துச்சு இல்லைங்களா? நேற்று காலையில் பிரியாணி, நேற்று மதியானம் பிரியாணி, நேற்று நைட்டு பிரியாணி, இன்னைக்கு காலையில் பிரியாணி, மறுபடியும் பிரியாணி, மறுபடியும் நைட்டு பிரியாணின்னு எப்படி இருக்கும்? முடிஞ்சது. அது பிரியாணி தானே, நல்லா தானே இருக்கு. பிரியாணி பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் தொடர்ந்து 6 வேளை கொடுத்தா நேரம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட வேண்டியதுதான். இதே நிலைமையில தாங்க நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த சபையில் அது இப்போ நான் படித்தோம் இல்லையா, என்னுடைய அதாவது ஆடுகளை நான் என்ன பண்ணுறேன், அதாவது புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறேன் சொல்றாரு இல்லையா? அப்படின்னு ஏற்ற கால உணவு நம்முடைய சபைகளுக்கு இருக்கா? சபைக்கு என்னென்னலாம் வேணும்? கேரக்டர் ஸ்டடிஸ் ரொம்ப முக்கியம், வால்யூம் ஸ்டடிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடுத்தது தீர்க்க தரிசன பாடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏற்ற கால சத்தியங்கள் சபைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் என்ன பண்ணணுங்க? இதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? சபையை வழி நடத்திட்டு இருக்கிற மூப்பருக்கு தான் தெரியும். அவர் தான் என்ன பண்ணணுங்க, கரெக்டாக பிளான் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலாக சத்தியம் போகிறதுக்கு நம்ம அந்த வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கணும். இதை செய்யறது ஒரு மூப்பருடைய மிக முக்கியமான கடமை. சரியான ஏற்ற கால உணவு. 3வது, சகோதரர்களுடைய கூடுகை தனியாக ஏற்படுத்தணும். சகோதரர்கள் தனியாக கூடி என்ன பேசுறது, பிரதர் கன்வென்ஷனுக்கு என்னென்னலாம் கொடுக்குறீங்க அப்படி பேசுறது இல்லை. நம்ம அப்படி தான் மேக்ஸிமம் பேசுவோம். அப்படி பேசக்கூடாது. இது என்னன்னா சபையுடைய வளர்ச்சிக்காகவும், அதாவது நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் அந்த நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணணும். ஸோ அது சகோதரர்களுடைய கூடுகை ஏற்படுத்தணும். அதே நேரத்தில் சகோதரிகளுடைய கூடுகை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் சகோதரிகளுடைய கூடுகை நடக்கும்போது கண்டிப்பாக மூப்பருடைய மேற்பார்வையில் தான் அது நடக்கணும். ஏன்னா சகோதரிகள் தனியாக அப்படி விடக்கூடாது. சகோதரிகள் அந்த கூட்டம் நடக்கும்போது கண்டிப்பாக அங்கே மூப்பர்களுடைய மேற்பார்வை அங்கே இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்கள் போடணும். ஒரு சபையில் 2 குழந்தை தான் இருக்குது, 3 குழந்தைகள் தான் இருக்காங்க அப்படின்னா கூட என்ன தான் பண்ணி ஆகணுங்க, அவங்களுக்காக அந்த பிளான், அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு அவங்கள சில ஸ்டடிஸ் எல்லாம் கொடுத்து அந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டியது ஒரு மூப்பருடைய கடமை. இதெல்லாம் மூப்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அடுத்தது இல்லக்கூடுகை, வீட்டு கூடுகைகள் அதிகமாக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். எதுக்காக அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகள் எந்த மாதிரியான குடும்ப சூழ்நிலையிலேருந்து வராங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக தான் நம்ம கூடுகை, வீட்டு கூடுகைகள்லாம் நம்ம ஏற்படுத்துகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபையில் கண்டிப்பாக வரவு செலவு தாக்கல் செய்கிறது, அதாவது பட்ஜெட் போடுறது, சபையில் பிஸ்னஸ் மீட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஏன் செய்யணும் அப்படின்னா, ஒரு சில சகோதரருக்கு பணம் செலவு பண்ணுறது அவருடைய தாளந்தான் இருக்கும். தேவன் அந்த தாளந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிஸ்னஸ் மீட்டிங் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம செய்யணுங்க. அதாவது யாருக்கு என்னென்ன தாளந்துகள் இருக்கோ அந்த தாளந்துகளை தேவனுக்கு நேராக அதை திருப்பி விட வேண்டிய வேலையை யார் தான் செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சபையினுடைய மூப்பர் செய்யணும். இதெல்லாம் செய்யறதுக்கு தாங்க தேவன் சபையில் மூப்பர் வச்சிருக்கிறாரு. பிரச்சனை பண்ணுறதுக்கு இல்லை, அல்லது சுய இஷ்டத்துக்கு சபையை வழி நடத்துறதுக்கு இல்லை. சாத்தானுடைய ஏஜென்ட்டாக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய நேரங்கள். அதுதான் உண்மை. சாத்தானுடைய ஏஜென்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேவன் கொடுத்துருக்கிற அந்த உண்மையும் உத்தமமான ஊழியத்தை நம்ம உண்மையாக செய்கிறவங்களா நம்ம இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி காலப்பகுதியில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபையில் மூப்பர்களை எலெக்ஷன் மூலம் தான் தேர்ந்தெடுக்கணும். இது பிரதர் ரசல் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான கணக்கு. மூப்பர்களை கண்டிப்பாக எலெக்ஷன் மூலம் தான் தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி சபைக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் டிவைன் ஆர்கனைசேஷன், ஒரு தெய்வீக ஒழுங்கு. ரசல் பிரதர்னா அவருடைய டாக்டரின் கிடையாதுங்க, அது அப்போஸ்தலருடைய டாக்டரின். அது அவங்களுடையது இல்லை. இயேசு கிறிஸ்துடைய டாக்டரின் அவருடையது இல்லை, அது பிதாவாகிய தேவனுடைய டாக்டரின். அவர் சொல்லக்கூடிய விஷயம் தான் எலெக்ஷன். கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும். பின்னாடி வரக்கூடிய நாட்களில் சகோதரர்கள் அதை பற்றியெல்லாம் நிறைய படிக்கணும். இதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சபைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் மூப்பர்கள் சுய இஷ்டத்துக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. சபையில் சபையாருடைய ஆலோசனையின்படி தான் எந்த ஒரு முடிவும் எடுக்கணும். அது கன்வென்ஷன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும். ஏன்னா இதெல்லாம் அந்த டிவைன் ஆர்கனைசேஷன், அதாவது தெய்வீக ஒழுங்குக்குள்ளே அது வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது இப்படி தான் செய்யணுங்கிறதுக்கு ஒரு வசனம் வேணால் உங்களுக்கு பைபிளில் காமிச்சிடுறேன், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பாத்தீங்களா, இங்க மூப்பர்களை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுல பாத்தீங்கன்னா, அதாவது கன்கார்டன்ஸ்ல அதாவது கிரிட்டோனியா அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. கிரிட்டோனியா அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? சபையினுடைய மூப்பர்களை உங்கள் கைகளை உயர்த்தி நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ரைசிங் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது கைகளை உயர்த்தி தான் மூப்பர்களை தேர்ந்தெடுக்கணும். இப்படிதான் சபையில ஆதிகால சபையில மூப்பர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இதே முறை தான் நம்முடைய சபைகளையும் ஃபாலோ பண்ணும்.
இது வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம சபையில் எலெக்ஷன் வைக்கணும். இது சம்மந்தமாக நிறைய பாடங்கள் பிரதர் எழுதியிருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்ம படிக்கணும். சும்மா நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை வந்து அறிமுகம் மட்டும்தான் படுத்துகிறோம். சகோதரர்கள் அது கண்டிப்பாக சபைக்கு அது சப்ஜெக்டாக எடுப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு சில சபையில் மூப்பர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் பண்ண சபை எப்படிப்பட்ட சபை தெரியுங்களா? பாருங்க, தீத்து நிருபத்தில் அந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. வாசிக்கலாம். தீத்து 1:5. நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படி. பாத்தீங்களா, பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை. இந்த இடத்துல இங்கேயும் பாருங்க, மூப்பர்களை ஏற்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தை வருது. இதுக்கு வந்து என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூப்பர்களை ஏற்படுத்துறது. இதுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க அப்பாயிண்டட்னு இருக்கும். ஆனா இந்த சபை என்ன சபைன்னு நம்ம படிச்சோம்னா பாருங்க, நீ குறைவா இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சபையில ஒருத்தர் கூட அந்த சபை மூப்பருக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீ கண்டேனா அந்த சபை, அதாவது ஒழுங்கில்லாத சபை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த ஒழுங்கில்லாத சபை அப்படி இருந்துச்சுன்னா ஒருவேளை நீ அப்பாயின்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் பவுல் அந்த இடத்துல சொல்றாரு. அப்படின்னா இப்பவும் நம்ம அப்பாயிண்டட் மூப்பர்கள் தானே இருக்கோம். மூப்பர்களை வந்து நம்ம என்னதான் பண்ணியிருக்கிறோம், ஏற்படுத்தி வச்சிருக்கோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய சபைகள் ஒழுங்கில்லாத சபைகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எலெக்ஷன் என்னைக்கு நம்ம வச்சு சபை மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிறப்போ அப்போதான் ஒரு டிசிப்ளினான சபைன்னு சொல்லி அர்த்தமாகும். ஏன்னா இந்த டிவைன் ஒழுங்குங்கிறது தேவனிடத்திலிருந்து வந்தது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சகோதரர்கள் அதை பற்றி நிறைய படிப்பாங்க. சகோதரர்களுக்கு இனிமேல் சப்ஜெக்ட் எடுப்பாங்க. அதனால அது சகோதரர்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் எப்படி ஒரு சபை ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய தனிப்பட்ட குடும்பங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவன் இருப்பார், அடுத்து குடும்ப தலைவி இருப்பாங்க, அடுத்தது பிள்ளைகள் இருப்பாங்க, அடுத்தது மூத்தவர்கள், இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை எதுக்கு தேவன் ஏற்படுத்தினார்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். குடும்பத்தில் பயங்கரமாக சண்டை போட்டு ஆராதனையில் வந்து அன்பு சப்ஜெக்ட் கேட்டால் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் ஒய்ஃபு கிட்ட பயங்கர சண்டை, அடிச்சிட்டோம், பயங்கர பிரச்சனை. சபையில் வந்து சகோதர அன்பை பற்றி சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கிறோம், எப்படி இருக்குங்க? அநேக நேரம் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? வீட்டில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், சபையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம வீடும் அதுவும் என்னதான், அதுவும் ஒரு பரலோகத்துக்கு நிழலாக தான் இருக்குது. எப்படி அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கோ, பிதாவாகிய தேவனோட சேர்ந்து நம்மளும் ஒரு ஃபேமிலியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு தேவன் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்காரு. அது நம்மளுக்கே நல்லா தெரியும் இல்லைங்களா? அப்படின்னா ஒரு குடும்பம் ஒரு பக்தியாக இருந்தாதான் சபை பக்தியாக இருக்கும். அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக சபைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் வீடுகளில் அப்படின்னா, கண்டிப்பாக வேதம் வாசிக்கணும். வேதம் வாசிக்கிறீங்களா? நம்மளுக்கு என்ன பேருங்க? வேதமானவர்கள் இல்லைங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க குழந்தைங்க பள்ளிக்கூட புஸ்தகத்தையே தொடர்றதில்லைன்னு வச்சுக்காங்களேன், அவங்கள என்ன சொல்லுவோம்? மக்கு மாணவர்கள்னு சொல்லுவோம். பைபிளை நம்ம படிக்கிறோமா? நம்ம ரீப்ரிண்ட்ஸ் படிக்கிறோம், வால்யூம்ஸ் படிக்கிறோம், மற்ற விஷயங்கள் படிக்கிறோம், அது ரெண்டாவது. பைபிள் படிக்கிறோமா? படித்தா நம்ம யாருங்க? நல்ல மாணவர்கள், வேத மாணவர்கள். படிக்கலைன்னா மக்கு மாணவர்கள். பள்ளிக்கூடம் போகிற பசங்க படிக்கலைன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான். ஏன்னா சாத்தான் என்ன பண்ணி வச்சிருக்கான், பைபிள் எடுத்தால் மட்டும் தூக்கம் வர்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கான். ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படி இருக்குது. நீங்கள் பாருங்கள், செல் எடுத்து நோண்டி பாருங்கள், நீங்கள் அப்படியே நைட்டெல்லாம் நோண்டி இன்னும் அதுக்குள்ள 5 ஆயிடுச்சு அப்படிம்போம். அதே நேரத்தில் பைபிளை மட்டும் எடுத்து பிரித்து படித்து பாருங்களேன், 2 வசனம் வாச்சா 4 கொட்டாய் வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் எடுத்து நம்ம படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனத்து மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து சாத்தான் கொடுக்குறான். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, சபையில் பைபிள் வாசிக்கிறது ரெண்டாவது, கண்டிப்பாக குடும்பத்தில் வேத வாசிப்பு கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி வேத வாசிக்கிச்சா மட்டும் பத்தாது, நம்ம என்ன படித்தோமோ அதை என்ன பண்ணணும், குடும்பமாக உட்காந்து அதை தியானம் செய்யணும். அதே நேரத்தில் குடும்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது மற்ற ஜெபத்தை எப்படி தேவன் கேட்குறாரோ அது தெரியல, ஆனால் குடும்ப ஜெபத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது கனத்தை தேவன் கொடுக்குறவராக இருக்கார். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பமாக சேர்ந்து செய்யக்கூடிய ஜெபம் இதெல்லாம் இருக்குதுங்களா? பெயர் சபையில் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சோமா? நெடு முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவோம். இப்போ செஞ்சோமா? ஜெபம் எப்படி தெரியுங்களா பண்ணுறோம்? ஆண்டவர் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுற காலம் வந்துருச்சு இப்போ. கரெக்டுங்களா? படுத்துக்கிட்டே அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே தூங்கிடுறோம் ஆண்டவரே, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் ஆகி போச்சுங்க. நீ சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் பேர் சபையில் இருக்கும்போது நெடு முழங்கால நிற்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த இதெல்லாம் மாறுது பார்த்தீங்களா? நம்ம பக்தியாக மாறுறதுக்காக சபைக்குள்ள வந்தோமா, பக்தியில் பின்மாற்றம் அடைகிறதுக்காக சபைக்குள்ள வந்தோமா? ஆயிட்டு இருக்கா இல்லைங்களா? இதுதாங்க சாத்தானுடைய தந்திரம். நீங்கள் பைபிளை படித்தா நம்ம சபையாயிருவோம், பைபிளையே எடுக்க விடக்கூடாது. அவன் அதுதான் பிளானு. ஜெபமே நீங்கள் பண்ணக்கூடாது, அதுக்கான பிளானு. எல்லாத்த கையிலையும் ஃபோனை ஒரு நேற்று சொன்னார் இல்லைங்க, தொல்லைபேசின்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இது நம்மளுக்கு தொல்லை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் சாத்தான் நம்மளுக்கு பண்ணி கொடுத்து அப்படியே ஜாலியாக அந்த பூமியிலேயே வாழ்ந்துட்டு போயிருங்க, இங்கேயே செத்துருங்க. இதுதான் சாத்தானுடைய அரேஞ்ச்மெண்ட். ஆனால் தேவன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ காரியங்கள் செய்கிறார் பாருங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து செல்லு பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்களேன். இங்கே உள்ளே வந்தோன்னே டவர் இல்லை எல்லாத்துக்குமே
எவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லைங்களா? டவர் இருந்துச்சுன்னா இங்கேயே நிறைய ரிங்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா டவரையும் தேவன் கட் பண்ணி ஒழுங்கா உட்காருங்க பண்ணிட்டாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? பாருங்க, இதுதான் தேவன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவர் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அவர் ஒழுங்குபடுத்திக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் நம்ம தான் ஒழுங்கு இல்லாமல் நிறைய நேரங்களில் அந்த மாதிரி பண்ணிடுறோம். சரி, வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். ஏன்னா குடும்ப ஜெபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை செய்யணும். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் பட்ஜெட் போட்டு தான் நம்ம செலவு பண்ணணும். பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணணும். ஏன்னு கேட்டால், ஒரு குடும்பத்தில் நம்மளுக்கு வீட்டில் இப்போ பாருங்களேன், வீட்டில் ஒரு 50,000 ரூபா கடன்காரன் வரப்போகிறோம். இப்போ கன்வென்ஷன் முடிச்சுட்டு வெளியே போனோம்னா 50,000 ரூபா நம்ம கொடுக்கணும். இங்கே உட்காந்து சத்தியத்தை கேட்டுருக்க முடியுமா? கேட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாதுங்க. நம்மளுடைய மனசு பூரா எங்கே தான் இருக்கும்? ஐயோ, நாளைக்கு வேற பணம் வேணுமே, எப்படி அந்த கடனை கட்டுறது, இதுலேயே தான் ஓடிட்டு இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறது, எப்படி வரவுக்கு ஏற்ற செலவு எப்படி பண்ணுறது நம்மளுக்கு தெரியறது இல்லை. அப்போ ஒரு வீட்டில் வந்து முதல்ல ஒரு குடும்பமாக உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணணும். எவ்வளோ வரவு வந்திருக்கோ அதுக்கு ஏற்ற செலவுகள் தான் நம்ம செய்யணும். பட்ஜெட் நீங்கள் செலவு இது போடும்போது இந்த மாதிரி சும்மா இது சகோதரர்கள் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா குரூப்பில் உங்களுக்கு அது வந்து ஃபார்மேட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் பட்ஜெட் போடுறதுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஏதாவது உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டு என்ன, இதில் வரவு எப்படி வந்துச்சு, அதில் என்னென்ன செலவுகள் பண்ணுறோம் அப்படி நம்ம எழுதும்போது தான் இதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி விலைவாசி என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது, கடன் இல்லாமல் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற அந்த காரியத்தையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது நம்ம சத்தியத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடைஞ்சல் இல்லாமல் அங்கே இருக்கும் இல்லைங்களா? பண விஷயத்தில் நம்ம கரெக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த விஷயத்துலையும் நம்ம கரெக்ட் இல்லாமல் போயிடுவோம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பணம். ஸோ அதனால் குடும்பத்தில் நீங்கள் பட்ஜெட் போட்டு தான் நம்ம செலவு பண்ணணும். இது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாம் இப்போ ஒரு நாட்டுக்கே பட்ஜெட் போடுறாங்க இல்லைங்களா? ஒரு நாட்டுக்கே பட்ஜெட் போடுறாங்க. பட்ஜெட் போடாமல் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியுதுல்ல, அது ஒழுங்குன்னு அவங்களுக்கு தெரியுதுல்ல. ஆனால் நம்மளுக்கு தெரியல பாருங்க. ஏன்னா அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. சபையில் இதை சொல்லிக் கொடுக்காம நம்ம என்னத்தை சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம்? கரெக்டு தானே? இதை சொல்லிக் கொடுக்காம நம்ம என்னத்தை சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம்? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சபையுடைய மூப்பர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கவனமாக தேவன் கொடுத்துருக்கிற அந்த உக்ரான ஊழியத்தை நம்ம உண்மையுள்ளவங்களா செய்யணுங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. பண ஆசை மட்டும் இல்லை, பணமும் ஒரு சில நேரங்கள் நம்மளுக்கு தீமையாக தான் இருக்குது. பண ஆசை மட்டும் இல்லைங்க, பணமும் ஒரு சில நேரங்கள் நம்மளுக்கு தீமையாக தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பணங்களை செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சொல்லும்போது ரோமர் 13:8 வாசிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றென்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாது இருங்கள். கடன் பட வேண்டாங்கிறது தான் தேவனுடைய கட்டளை. ஏன் தெரியுங்களா? நம்ம கடன் வாங்கினா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். சத்தியத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு இடரலை வந்து அது கண்டிப்பாக உண்டாக்கும். அதனால தான் சொல்கிறார், அன்புங்கிற கடனை தவிர வேறு எந்த கடனும் நீங்கள் படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா, கடன் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். அதை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி நல்லா பிளான் போட்டு அழகாக பட்ஜெட் போட்டு அதிலிருந்து வெளியே வர்றது, இதுதான் 2025 நம்முடைய முக்கியமான பிளானாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா 2025 முடியும் போது என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் கண்டிப்பாக நான் ஒரு 70% நான் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டேன் பிரதர் அப்படின்னு இதே இடத்துல நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை சகோதரர் சொல்லி அதுக்காக தான் இந்த பாடத்தை எடுக்கிறமே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஸோ அதே நேரத்தில் பாருங்கள், ஒரு இது நம்ம படிக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவுக்கு வந்து தேவன் தலையாக இருக்கார். அடுத்தது புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கார். ஸ்திரீகளுக்கு புருஷன் தலை, பிள்ளைகளுக்கு ஸ்திரீகள் தலை. இதுதான் வந்து பாருங்கள், இதில் என்னென்னலாம் வந்துடுது அப்படின்னா ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. இதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? இதோடைய அர்த்தம் என்னங்க? இதோடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்து வந்து தேவன் வந்து கிறிஸ்துக்கிட்ட நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும்னு என்னைக்கா சொல்லியிருக்காரா? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா சொல்கிறாரு? நீங்கள் சொல்கிறதான் நான் கேட்பேன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? அதோடைய வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்து வந்து தேவன் வந்து கிறிஸ்துக்கிட்ட நீ இதைத்தான் செய்யணும்னு அவர் என்றைக்குமே சொன்னது கிடையாது. ஆனால் கிறிஸ்து என்ன தெரியுங்களா சொல்கிறாரு? நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் செய்வேன்னு இதுதான் தலையாக ஏற்றுக்கிறதுக்கூடிய எஃபெக்ட். பாருங்கள், அடுத்தது புருஷனுக்கு கிறிஸ்து தலை அப்படின்னா என்ன அர்த்தங்க? கிறிஸ்து வந்து நம்மளுக்கு கட்டளை போடுவாரா? இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாரா? இதுதாங்க சுயாதீன பிரமாணம். கிறிஸ்து அப்படி சொல்ல மாட்டார். நம்ம சொல்லணுமா? இல்லை ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் நாங்கள் வாழ்வோம். இப்படி சொல்கிறது தான் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம். அதைத்தான் அந்த இடத்துல சொல்கிறார். அதே மாதிரி ஸ்திரீகளுக்கு புருஷன் தலை அப்படின்னா புருஷன் வந்து இது அதிகமாக நடக்குது. நான் தான் தலை, நான் சொல்கிறத தான் நீ என்ன பண்ணணும், கேட்கணும். எல்லா குடும்பத்திலும் நடக்குதுங்களா? சொல்லலாமா? ஒரு புருஷன் சொல்லலாமா அந்த வார்த்தையை? சொல்லக்கூடாது. ஆனால் ஸ்திரீ என்ன சொல்லணுங்க? சகோதரிகள் என்ன சொல்லணும்? நீங்கள் தான் என் தலை, நானாக எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு அவங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட். இதெல்லாம் தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு. இந்த ஒழுங்கு நம்ம கரெக்டாக இருந்தால் தான் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும். இல்லாட்டி நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர மாட்டோம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன்னா, யாரெல்லாம் உண்மையாலுமே வளரணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இதுவும் புரியும். இல்லாட்டி மற்றவங்களுக்கு அது புரியாது.
ஏதோ பேசிட்டு எல்லாரும் நேற்றுலேருந்து நிறைய பாடங்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பாடம் நம்ம போயிடுவோம். ஸோ அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஸ்திரீகள் தலை. ஸோ இந்த மாதிரி நம்ம வாழும்போது அது தேவனுக்கு பிரியமான குடும்பமாக சபையாக அது இருக்கும். அதே மாதிரி சபையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் நமக்கு சகோதர சகோதரிகள். நம்மளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பணக்காரன் ஏழை இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சபைக்குள்ள வந்துட்டா சபையில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரியும் நம்மளுக்கு யார் தான்? என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி. என்னுடைய சகோதரனுக்காக நான் ஜீவன் கொடுக்க கடன் பட்டிருக்கிறேன். இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தாங்க சபைக்குள்ளேயே வரணும். இந்த என்னைக்கு நம்ம மனசுல ஆள் மனசுல பதிக்கிறோமோ நம்முடைய சகோதரர்களுக்கு விரோதமா நம்ம பேச மாட்டோம். நம்முடைய சகோதரர்களுக்கு விரோதமாக குழி தோன்ற வேலையை நம்ம செய்ய மாட்டோம். அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். அது செய்யக்கூடாது. அப்படி செய்யறது சாத்தானுடைய வேலை. அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. என்னுடைய சகோதரனுக்கு நான் ஜீவன் கொடுக்க வந்திருக்கேங்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நம்ம மனசுல ஆழமா பதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, என் சகோதரனுக்காக கொடுக்கறதுக்கு தான் எனக்கு தேவன் இந்த ஜீவன் கொடுத்துருக்காரு. இந்த ஜீவனை என்னுடைய சகோதரனுக்காக தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆழமா மனசுல பதிச்சுக்கணும். ஏன்னா இதுதான் அந்த வசனம் அந்த வார்த்தைகள் சொல்லுது, நாம நம்முடைய ஜீவனையே நம்முடைய சகோதரர்களுக்காக கொடுக்க கடன் பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் கடைசியா வாலிபர்கள், நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. குடும்பத்தில் இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலம் எவ்வளவு மோசமான ஒரு காலம் இல்லைங்களா? தெரியும் இல்லையா? ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காலம். இந்த அசுத்தாவிகள் எல்லாம் அவுத்து விடப்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக் யூடியூப்லாம் கொஞ்சம் அப்படி எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். மிக மிக மோசமான ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது சத்தியம் தெரிஞ்சவங்களே நிற்க முடியாது. சத்தியம் தெரிஞ்சவங்களே நிற்க முடியாதுங்கிறப்ப உலகத்தாரெல்லாம் ரொம்ப அதில் ரொம்ப டீப்பாகவே போயிட்டாங்க எல்லாருமே. அப்படிங்கிறப்ப நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு மூப்பர்கள் அதிகமான கவனத்தை செலுத்துறவங்களா இருக்கணும். அந்த வாலிப பசங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனை காரியங்களையும் செய்ய வேண்டியது சபையுடைய மூப்பர்களுடைய கடமை. மூப்பர்கள் செய்யணும். அதே நேரத்தில் சபையில் இருக்கிறவங்க மற்ற பெரிய சகோதர சகோதரிகள் வாலிபர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்கள முன்னாடி நிறுத்துறதுலும் சத்தியம் பேச வைக்கிறதுலையும் அந்த ஊழியத்தில் அதிகமாக ஈடுபட வைக்கிறதுலையும் அவங்களை அதிகமாக நீங்கள் இன்வால்வ் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்கு. காரணம் என்னன்னா, இங்க நிக்கவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலப்பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா முதல்லலாம் பாருங்க, ஒரு சினிமா பார்க்கணும் நம்ம எங்க போவாங்க? தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி யாராச்சும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போவோம். ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருடைய கையிலையும் வந்துருச்சு. கரெக்டுங்களா? நம்ம வீட்டுக்குள்ள ரூம்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையா அவங்கள ஆவிக்குரிய வளர்ச்சியில இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் வாலிபர்களுக்கு அதிகப்படியான கவனத்தை பெற்றோர்கள் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம செய்யறோம், பெற்றோர்களும் செய்யணும். அது மூப்பர்களுக்கும் ரொம்ப பெரிய கடமை இருக்கு. மூப்பர்கள் இது கண்டிப்பாக செய்யறவங்களா இருக்கணும். ஏன்னா வாசிக்கலாம், மூப்பர்கள் அதாவது வாலிப பசங்க இதெல்லாம் நம்ம மனசுல வைக்கணும். வாசிக்கலாங்க நீதிமொழிகள் 3:3. 2-3 வசனம் தான் முடிச்சிடலாம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். பாத்தீங்களா? எங்க எழுதணுங்களாமா? இருதயத்துல போய் அதை எழுதி வச்சுக்கணும். எதைங்களாமா? கிருபையையும் சத்தியத்தையும். வாலிப பருவத்துல சத்தியத்தை எங்க எழுதணுங்களாமா? அப்போ சத்தியம் அதனாலதான் சொல்றோம், வாலிப பசங்களுக்கு அதிகமான சத்தியத்துல ஈடுபாடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இப்போ வழி நடத்தணும். ஏன்னா ஒரு பாட்டு கேட்டா அதுலயும் ஆபாசம் இருக்கு. எங்க நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஓட்டினா அதுலயும் ஆபாசம் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஆபாசம், எங்க பார்த்தாலும் நம்ம கீழே தள்ளுறதுக்கான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் சாத்தான் பண்ணி வச்சிருக்கான். நான் தான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, உலகத்தார கீழே தள்ளுறது சாத்தானுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் எல்லாருமே இருக்காங்க. ஆனா சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை கீழே தள்ளுறதுக்கு தான் அவன் இத்தனை முயற்சிகளும் செய்யறான். அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. அவன் எப்படி சிந்திக்கிறானோ அதை விட 2 மடங்கு அதிகமா நம்ம என்ன பண்ணுங்க, சிந்திக்கணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் இல்லைங்களா? தேவன் ரொம்ப பெரியவர். அவருடைய ஆவி நம்ம கிட்ட வாசமா இருக்கு. ஸோ அது நம்ம முக்கியம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், 3-4. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். இதெல்லாம் வாலிப சகோதர சகோதரிகள் புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. பாத்தீங்களா? மூப்பர்கள் அதாவது வாலிப பசங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, உன் சுய புத்தியின் மேல் சாராமல். ஏன்னா இப்பதான் புதுசா கத்துக்கிட்டு இனி அதாவது ஒரு மெச்சூர்டுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது இதெல்லாம் நடக்கும். சுய புத்தி மேல சாயறது, அனுபவம் இல்லாததுனால சில விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிறப்ப நீ அப்படி செய்யக்கூடாது. அப்படிங்கிறதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம். தேவன் மேலதான் நம்ம முழு இருதயத்தோட தேவன் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். இது வாலிப சகோதர சகோதரிகள் நம்ம மறந்துடக்கூடாது. வாசிக்கலாங்க 6வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அடுத்த வசனம்.
நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. பாத்தீங்களா, ஞானி என்று எண்ணாது. ஏன்னா அதிகமாக நம்ம அந்த வாலிப பருவத்தில் அப்படிதான், என்னதான் நான் தான் பெரிய புத்திசாலி அப்படின்னு தோணும். ஸோ அப்படி நினைக்க கூடாது. உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் அப்படி பயங்கரமா அறிவு பெருத்து போயிருக்கிற ஒரு காலம். இதை பத்தி ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:17. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. பாத்தீங்களா, 7ஆம் தூதன். இந்த 7 வாதைகள் அப்படின்னு சொல்லி ரெவலேஷன்ல நம்ம படிச்சிருப்போம். 7 வாதைகள்ல 7வது வாதை எங்க ஊற்றப்படுது? எத்தனாவது சபையில ஊற்றப்படுது தெரியுங்களா? 6வது வாதை. வாதைகள் சப்ஜெக்ட் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 7 வாதைகள் 7ஆம் சபையிலேயே மட்டும் ஊற்றப்படுறது. 7 வாதைகள், 7 கலசம், 7 கலசத்தில் உள்ள வாதைகளை கொண்டு வந்து ஊத்துறாங்க. அது எல்லாமே 7ஆம் சபையில ஊத்தப்படுது. அப்படிங்கிறப்ப 7ஆம் சபையில 7 அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடைசியா இந்த பூமியில என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் அங்க விளக்கம் கொடுக்குறாரு. 7ஆம் தூதன் கலசத்தில் உள்ளது எங்க ஊத்தினாருங்களாமா? ஆகாயத்தில் ஊற்றினான். ஆகாயத்தில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஏஆர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஏஇஆர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு சொல்லி, அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள் சகோதரர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வானத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில பகுதிகள் இருக்குது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பூமிக்கு மேலே இது ட்ரெஸ்போஸ்பேர். ஸோ இது அப்படி இருக்கு இல்லைங்களா? எனக்கு இங்கிருந்து கிளியராக தெரியல. மேலே இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்போஸ்பேர் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் ஏஇஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கிருந்து நம்ம அனுப்புகிற அத்தனை சேட்டலைட்டும் அங்கே தான் இருக்குது. கடைசியாக அதுதான் காற்று மண்டலங்களுக்கெல்லாம் மேலே. அங்கே தான் நம்ம இங்கிருந்து அனுப்பக்கூடிய சேட்டலைட் பூராமே அங்கே தான் போய் உட்காந்துட்டு இருக்கு. இந்த சேட்டலைட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கையில் என்ன வந்துச்சுங்க? இந்த ஃபோன் எல்லாம் கைக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க? எத்தனை வருஷங்கள் ஆச்சு? குறிப்பாக இன்டர்நெட் சொல்கிறேன், 2G இருந்து அப்படியே எப்படிங்க ஒரு 15 வருஷம் ஆச்சுருக்குங்களா? 15 வருஷம் இருக்கும். அதுலேயும் 4G நெட்வொர்க் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான். கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாமே வீட்லேயே உட்காந்து படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? வீட்லேயே உட்காந்து படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ண வேண்டியதாச்சுன்னா ஃபோன் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ தேவன் என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருக்காரு? ரொம்ப சீக்கிரமாக எல்லார் கையிலையும் ஃபோன் போய் சேர்ற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாருடைய வீட்லேயும் டிவி போய் சேர்றதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இது எதுக்காக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் ஒரு பெரிய உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆக போது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் தேவன் யாருன்னு தெரியணும். அந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக நடக்க போகிற யுத்தத்தில் எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட், உலகம் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகும்போது, அதாவது தேவன் யாருங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் காட்டுறதுக்காக தேவன் ரொம்ப ஸ்பீடாக துரிதப்படுத்திட்டு இருக்கார். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வரமா இல்லைங்களா? வரம் இன்னைக்கு நம்ம கையில். ஆனால் வரத்தை சாபமாக மாத்துறது யாரு? சாத்தான். பண்ணுவானா மாட்டாங்களா? அதுதான் அவனுடைய தந்திரங்கள். அதை தாங்க இப்போ பண்ணிட்டு இருக்கான். என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருக்கான்? உங்களுக்கு வரமா தேவன் கொடுத்த ஒரு விஷயத்த நான் எப்படி எல்லாம் சாபமா மாத்திரம் பாருன்னு சொல்லிதான். இதை தவிர நம்ம வேற எதையுமே, சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு அவங்க கையில் ஃபோன் கொடுத்தாதான் சாப்பிடுதுங்க. இந்த காரியத்தை செய்யறோமா இல்லையா? விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளே இதை உணராம தான் இந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே உணராம தான் அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய பிள்ளைகளையும் சின்ன வயசுலேயே கண்ணு போயிருது. சின்ன வயசுல இருந்தே அவங்க ஃபோன் கொடுத்தா மட்டும்தான் அமைதியா இருக்கிறாங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்தாச்சு இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை யாருக்காக நம்ம பயன்படுத்தணுங்க? இப்போ பாருங்க, இது இருக்குது யூடியூப்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நம்ம உட்காந்து வீட்லயே உட்காந்து சப்ஜெக்ட்லாம் கேட்க முடியுமா? முடியாதா? அப்போ இது நம்மளுக்கு வரமா இல்லைங்களா? வரந்தான். இது நம்மளுடைய நன்மைக்காக தேவன் கொடுத்த ஒரு விஷயம். ஆனால் இதை சாபமா மாத்திர வேலையை சாத்தான் என்ன பண்ணுவாங்க? அதை செஞ்சுட்டு இருக்கான். அதுதான் பாருங்க, இந்த இடத்துல இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்த பழகிக்கணும். கண்டிப்பாக சபைகளுக்குள்ள வரும்போது செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும். இதுதான் ஒழுங்கு. சபைகளுக்குள்ள வந்தால் எவ்வளோ பெரிய வேலைகள் இருந்தாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் அங்கே உள்ள உட்காரணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் சபைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்னென்னமோ சொல்லிக் கொடுத்துட்டு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா? இதை விட்டுட்டு வேற என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்? என்ன பெரிய பெரிய டாக்டரின் பெரிய பெரிய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுல பெரிய விஷயம் கிடையாதுங்க. சின்ன சின்ன விஷயத்துலேயே நம்மகிட்ட ஒழுங்கு இல்லை. சின்ன விஷயத்தில் கூட டிசிப்ளின் இல்லை. சின்ன விஷயத்தில் கூட கிறிஸ்துவுக்குரிய குணங்கள் நம்மகிட்ட இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம சின்ன விஷயத்துல இருந்து தான் பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணவே முடியும். அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இருந்து நம்ம டெவலப் ஆகணும். இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. கடைசியாக ஒரு வசனத்தை வாச்சு நம்ம பாடத்தை முடிச்சிடலாம். கடைசியா சாத்தான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன்
தாழ தள்ளப்பட்டு போனான். சாத்தானுடைய மிக முக்கியமான வேலையை பத்தி இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. அவனுடைய வேலை என்னவாமா, இரவும் பகலும் தன் சகோதரர்கள் மேல் ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். கரெக்டுங்களா? அவனுடைய வேலை என்னவாமா, குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறது அவனுடைய வேலை. குற்றம் சாட்டிக்கிட்டே. சரி, இப்போ சாத்தானுக்கு உருவம் இருக்குங்களா? சாத்தானுக்கு உருவம் இருக்கா? உருவம் இருந்தா, வாய் இருந்தா, நம்மள மாதிரி வாய் இருந்தா அவன் என்ன பண்ணுவான், வந்து குற்றம் சாட்டுறான்னு சொல்லலாம். அப்படின்னா அவன் எப்படி குற்றம் சாட்டுறான் அதுதான் கவனிக்க வேண்டியதா இருக்கு. அவன் எப்படி குற்றம் சாட்டுறான்னா, சகோதர சகோதரிகள் நம்மளுக்குள்ள சண்டைகளை உருவாக்கி அந்த அதுல வந்து குற்றம் சாட்டக்கூடிய வேலையை, இவர் அவர் மேல குற்றம் சாட்டுறதும் அவர் இவர் மேல குற்றம் சாட்டுறதும், இந்த மாதிரி குற்றம் சாட்டுற வேலையை எப்படி செய்யறான்னு அந்த இடத்துல சொல்றாருன்னா வசனத்துல, ஓயாமல் இரவும் பகலும், நைட்டு பகலும், நைட் 12 மணிக்கு உட்காந்து அவர் இப்படி பண்ணிருக்கூடாதுங்கன்னு பேசிட்டு இருப்போம், இவர் இப்படி பண்ணிட்டாருங்கன்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தங்க, சாத்தானுக்கு ஏஜென்ட் வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதெல்லாம் தெரியாம இல்ல, தெரிஞ்சே செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. எந்த சகோதரனை பத்தியும் தீமையான வார்த்தைகள் பேசக்கூடாது. அதுக்கு தேவன் நம்மளை கூப்பிடல. புரியுதுங்களா? முடிஞ்சா பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் தான் நம்ம பேசணும், தீமையான காரியங்கள் நம்ம பேசக்கூடாது. அப்படி நம்ம பேசுறோம்னா, ஒருத்தரை பத்தி பேசணும்னா அந்த சகோதரன் முன்னாடி தான் பேசணுமே தவிர, அந்த சகோதரனுக்கு பின்னாடி நின்று இன்னொரு சகோதரர்கிட்ட ஒரு சகோதரனை பத்தி தவறான கருத்துக்கள் சொல்றது, அது வந்து ஒரு, அதாவது இன்னும் சொல்ல போனா தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு அழகு இல்லை. அதுதான் சரியான வார்த்தையா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது அழகு கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டாங்க. அது யார் செய்வாங்கன்னா, இவன் தான் செய்வான், சாத்தான் தான் செய்வான். இவங்க அப்படி, அது அவங்க அப்படி, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, தொடர்ந்து பேசி 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 பிரச்சனைகளை உருவாக்கி இந்த வேலையை செய்யறது சாத்தான். சகோதர சகோதரிகளுக்குள்ள இந்த வேலைகளை அவன் செய்வான். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னு வேதம் சொல்ல தெரியுங்களா? என்ன செய்யணுமாமா, அன்பு அப்படிங்கிற அந்த கட்டுக்குள்ள வந்துடணும். ஒரு சபைங்கிறது அதுக்கு தான், அன்புங்கிற ஒரு கட்டுக்குள்ள வந்துடணும். அந்த அன்பு இருந்துச்சுன்னா ஒரு சபைக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகள் எப்படி நடந்துக்குவாங்க? பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அன்பு இருந்துச்சுன்னா அவங்க நீடிய சாந்தம். பாருங்க, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவு, என்னுடைய சகோதரன் அப்படிங்கிறத விட்டே கொடுக்க மாட்டாங்க, எந்த சகோதரன் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. இது ஒருத்தருக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க. பாருங்க, அன்புக்கு பொறாமை இல்லை. எனக்கு இவர் இப்படி சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கிறார், பொறாமை இல்லை, அன்பு, பொறாமை வராது. என்னுடைய சகோதரன் பேசுறாரு, எனக்கு சந்தோஷம், அந்த ஒரு குணம் வரும். அடுத்தது அன்பு தன்னை புகழாது, எல்லாரும் என்னை பாராட்டணும், எல்லாரும் என்னை புகழணும் அப்படிங்கிறது எண்ணம் அன்புக்கு இருக்காது. அடுத்தது இருமாப்பா இராது, படிக்கிறோம் இல்லைங்களா? அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, நான் எனக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் வராது. சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகிக்கும். ஒரு சகோதரன் ஆவிக்குரிய வளர்ச்சியில இனிமேல் இதுவரைக்கும் எப்படியோ அதெல்லாம் இல்லை, ஒரு சகோதரன் ஆவிக்குரிய வளர்ச்சியில நல்லா வளர்ந்துருக்கிறாரா இல்லையாருங்கிறத எப்படி நீங்களா கண்டுபிடிக்கலாம்? இந்த ரகசியத்தை சொல்லித்தரோம். எந்த சகோதரன் அமைதியா இன்னொரு சகோதரனை பத்தி புறங்கூறாம இருக்காங்களோ அவங்க நல்லா வளர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். இனிமேல் நீங்க வாட்ச் பண்ணுங்க, அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்க. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் மேல குற்றம் சாட்டுறாருன்னு சொன்னா, அல்லது ஏதாவது பழி அந்த மாதிரி சில வார்த்தைகளை போடுறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சத்தியத்துல வளரலன்னு அர்த்தமாங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஆனா இனிமேல் நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. எல்லா சகோதரர்களுக்கும் இதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். சகோதர சகோதரிகள் நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. இனிமேல் நம்ம பேசுற வார்த்தைகள்ல அன்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இந்த 2025 நம்ம இருந்தோம்னு சொன்னா, கண்டிப்பா தேவன் கொடுத்துருக்கிற இந்த வாய்ப்புகளை நம்ம வந்து அசட்டையா நம்ம வந்து விட்டுற மாட்டோம். ஒருவேளை தேவனுக்கு சித்தமாய் இந்த வருஷத்தினுடைய முடிவோ இல்லை அடுத்த வருஷமோ நம்ம ஒரு கன்வென்ஷனுக்கு நம்ம வரோம்னு சொன்னா, இதே கேள்வி அடுத்த சப்ஜெக்ட் நம்ம கேட்போம், அடுத்த வருஷம் கேட்போம். கேட்கும்போது 2025 எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்துச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் நம்முடைய கைகளை நம்ம எல்லாம் உயர்த்துற மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பாடத்தை கொடுத்தோம். ஸோ இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினது நம்முடைய பிதாவாகிய தேவன். ஸோ நம்முடைய தேவனுக்கு, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த சபையாருக்கு என்னுடைய நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். நன்றி.